கன்வென்ஷன் பாட்டு தள்ள இருக்கிறதான பாடல். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க பாதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகன, நரம்புகள் உருவாகன, தொல்லைகள் உருவாகன, தரிசனம் உருவாகனே. தரிசனம் உருவாகனே. எலும்புகள் உருவாகன, நரம்புகள் உருவாகன, தசைகள் உருவாகன, தரிசனம் உருவாகனே. தாய் கருவிலே தரிசனம் உருவாகனே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்துக் கொண்டே, கலையாமல் காத்துக் கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அழைத்துக் கொண்டே, கலையாமல் காத்துக் கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகன, நரம்புகள் உருவாகன, தசைகள் உருவாகன, தரிசனம் உருவாகனே. தாய் கருவிலே தரிசனம் உருவாகனே. எலும்புகள் உருவாகன, நரம்புகள் உருவாகன, தசைகள் உருவாகன, தரிசனம் உருவாகனே. தாய் கருவிலே தரிசனம் உருவாகனே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து இந்த பாடலை பாடி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். எப்படி
முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போல என் வாழ்க்கை முழுவதும்
ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே எல்லா நேரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யணும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் ஆண்டவரே கர்த்தாவே தேவனை செய்து முடிக்கிறவர் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதுனால ஆண்டவரே நாங்கள் எப்போது ஆண்டவரே மோடி இருக்கிறத நாங்கள் வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்வதை நாங்கள் வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக சபையாக ஆண்டவரே கர்த்தாவே தனி மனுஷனாக நின்று ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்யணும் ராஜா. அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்குள்ளே தருவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எந்த சோதனைகள் வேதனைகள் ஆண்டவரே துக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வதே ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் விட்டுவிடக் கூடாது ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரப்பா. ஆண்டவரை கிரகிக்க கூடாது ஆண்டவரை அதிசயமான காரியங்களை எண்ண முடியாத அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாவற்றாலும் ஆண்டவரே நிரப்புகிற எங்கள் தேவன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மளை நிரப்புவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? இந்த சிவநாடானூர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் ஏசப்பாவை யாரெல்லாம் அறியாம இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் நம்மளை ரட்சித்த கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக இந்த பகுதியிலிருந்து ஒரு கூட்ட ஆத்மாக்களை கர்த்தர் நமக்காக கர்த்தர் தரும்படியாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய திட்டவாளனை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆவியில் ஏற்பட்ட ஒருவர் சத்தத்தை வைத்து ஜெபிப்போமா? சோத்ரமாப்பா சோத்ரம் 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 சோத்ரமாப்பா. பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு சோதரிக்கிறோமாப்பா சோதரிக்கிறோமாப்பா சோதரிக்கிறோமாப்பா. ஏசப்பா சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆவியானவரே ஏசப்பா ஆவியானவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரமாப்பா. ஏசப்பா ஆண்டவரே இந்த 12 நாள் ஆண்டவரே சோதர கொடுத்த அப்பா நீர் ஆசீர்வாதமா ஆண்டவரே நீ நடந்து கொண்டிருக்க கிருபைக்காக உமக்கு சோத்திரமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆண்டவரே ஏசப்பா ஆவியானவரே பரிசுத்தவானுக்கு ஆண்டவரே ஏசப்பா எங்க ஊழியக்காரங்க ஆண்டவரே பரிசுத்தவானுக்கு அழைக்கப்பட்ட ஆண்டவரே அதே அழைப்பின்படி ஆண்டவரே இந்த சோத்திர கொடுத்த ஆண்டவரே நீர் கிருபையா நடத்தி வர கிருபைக்காக உமக்கு சோத்திரமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆண்டவரே ஏசப்பா எந்த தடையும் எந்த அளவுக்கு ஆண்டவரே இந்த கூட்டத்தை அப்பா ஆவியானவரே நீர் நடத்தி வர கிருபைக்காக உமக்கு சோத்திரமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரமாப்பா ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோமாப்பா சோதரிக்கிறோமாப்பா. நீ எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா சோத்திர கூட்டம் நடக்கிற அந்த சோத்திர கூட்டத்தெல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எல்லா இயற்கையெல்லாம் ஆண்டவரே நீர் அனுகூலமாக்கி தாங்கப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா உமக்கு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோமாப்பா ஏசப்பா சோத்திரமாப்பா. விசேஷமா ஆண்டவரே இந்த சிவனாவுக்காண்டு ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆண்டவரே இந்த கூட்டம் நிமித்தமா ஆண்டவரே இந்த ஊர்ல ஒரு ரட்சிப்பு உண்டாக ஒரு எழுப்புதல் உண்டாக ஆவியானவரே நீர் கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஏசப்பா அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட அப்பா நீரே மெய்யான தெய்வங்கள் உங்களை அறிந்து கொள்ளத்தக்க ஆண்டவரே. ஏசப்பா ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோமாப்பா. நாங்க பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பெற்று கொள்ளத்தக்க அப்பா நீர் கிரியை செய்யப்படிமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆண்டவரே இயேசுவே உமக்கு சோத்திரமாப்பா. அல்லாம ஆண்டவரே ரட்சிப்பு இல்லப்பா அல்லாம பரிசுத்தம் இல்லப்பா அல்லாம பரலோகம் இல்லப்பா ஆண்டவரே. ஏசப்பா அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அறியணுவாப்பா ஆண்டவரே. ஓம பரிசுத்த ரத்தத்தால் நீர் கழுவப்படிமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போமக்கு சித்தம் இல்லப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் ஒரு போல நேசிக்கிற மெய்யான தெய்வ
ஆண்டவர் ஒருவர் தானப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா, நீ ரட்சிக்கப்பா. அந்த ஊர்ல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டுமாப்பா. இந்த ஊர்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டுமாப்பா ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ஊர்ல இருக்கிற ஆண்டவரே எல்லா பொல்லாத கிரிகளையும் ஆண்டவரே ஆவியானவரே மனக்கணிகளை குருடாச்சிருக்கிற எல்லா தந்திரமான சத்துரு கிரிகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துப்பட முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கூட்டம் ஆண்டவரே இங்க கூட்டம் நடக்கிற நீ அறிந்திருக்கிறேன்ப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா, நீ பெரிய கிரிகளை செய்ய முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா, அந்த சோத்திர கூட்டத்தை நடத்துற அப்பா ஆண்டவரே. ஏசப்பா ஆவியானவரே, ஏசப்பா ஆவியான அந்த குடும்பத்தார நீ ஆசீர்வதிக்க முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஜெபிக்காண்டி ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா, கொடுத்துற கணவருக்காண்டி ஜெபிக்கிறோம், பிள்ளைக்காண்டி ஜெபிக்கிறோமாப்பா, அம்மாவுக்காண்டி ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா சேசுமா ஆண்டவரே. ஊழியக்காரர்களை மறைத்திரியாப்பா ஆவியானவரே, நீ பேச முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா ஆண்டவரே, நமக்கு சோத்தரிக்கிறோமாப்பா. ஏசப்பா ஆவியான நல்ல பணம் கொடுங்க, நல்ல பணத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஆமீனப்பா, அதிகமான கிருபையில கொடுங்கப்பா ஆண்டவரே. சைத்திருக்கிற எல்லா பிளவினத்தையும் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ பிளவினப்பா அவங்களுக்கு ஆண்டவரே. எல்லா பிளவினத்தையும் எடுத்து போட்டு ஆவியானவரே. ஏசப்பா, நீ ஆவியானவரே மகன் நீ நடத்த முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஊழியத்துல பல தேவைகள் உண்டப்பா. எல்லா தேவைகளும் பரலோகத்துல நீ சந்திக்க முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. மகனை மறித்து பரிசுத்த ஆவியானவரே பேச முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பேசுங்க, பெரிய கிரிகளை செய்ய முடியுமா ஜெபிக்கிறோமாப்பா. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவருடைய அன்போடு விட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கிருபையாக ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய 12வது நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஞான டீச்சர் அவர் வீட்டிலே மாறந்தோறும் ஒரு ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட மாறந்தோறும் இதே இடத்துல முதலாவது சனிக்கிழமை தோறும் இங்கே ஒரு ஜெபக்கூட்டம் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரத்தில் ஒரு ஆத்ம பலனை தேவன் தர வேண்டும். அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அந்த கிராமத்தில் சுற்றி அநேக கிராமங்கள் உண்டு, இந்த ஆத்மாக்கள் உண்டு. ஒருவர் கூட கெட்டு போவது சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவுடையவர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயா 7 முறை எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை. 12வது கூட்டத்தில் வந்திருக்கிறோம். அவன் கர்த்தர் கிருபையாக 1ஆம் தேதியிலிருந்து இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறார். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினைத்தும் தேவனுக்கு 12 முறை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2 முறை மையப்படுத்தி அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா, 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 அல்லேலியா. 2 முறை மையப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். மகிமை. நாளை தினத்திலே கூட்டமானது பிரான்சிஸ் வீட்டில் கழுதித்தான் வட்டியிலே 13வது ஸ்தோத்திர கூட்டம் நடக்க இருக்கிறது. அதற்காக 7 முறை தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு மகிமை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். நன்றி என்கிறதான அந்த சுபாவம் மிகுந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான சுபாவம் பணத்தையோ பொருளையோ அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் நம்முடைய எல்லா ஜபங்களிலேயும் ஆராதனைகளிலேயும் என்ன முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி இந்த வார்த்தையை சொல்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாதே. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்காக மட்டும் இந்த பூமியில நீங்களும் நானும் சுகமா இருக்கணும், இந்த பூமியில நீங்களும் நானும் வீடு வாசலோட சொத்து சுகத்தோட சொந்த பந்தத்தோடு இருக்கணும்னு மட்டும் ஆண்டவர் விரும்பல. பரலோக ராஜ்யத்திலையும் நம்ம அழியாமையும் ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறதற்காக ஆத்துமாவை வாழ வைக்கிறதற்கு என்ன செய்யணுமோ அதையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பூமிக்கும் தருகிறார், பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கான அந்த காரியத்தையும் கர்த்தர் எடுத்து தந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் இன்மைக்கும் தருகிறார்.
மறுமைக்கும் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால அந்த ஆண்டவர் செய்த உபகாரங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அநேகருக்கு என்ன உபகாரம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்மைக்குரிய உபகாரங்கள் மட்டுமே என்ன செய்யும் பாருங்க, ஞாபகம் இருக்கும். நான் அதை தவறுன்னு சொல்லலை, ஆனால் அதிலேயே திருப்தி ஆகாம ஆண்டவர் நமக்கு மறுமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் என்ன செய்யுங்க, உங்க இருதயத்தில் ஆண்டவரை துதிக்கிறதும் மகிமைப்படுத்துறதும் ஜெபிக்கிறதும் ஆமென். ரெண்டாவது கட்டமாக முதல்ல ஆண்டவருக்குள்ள வந்த நாட்கள்ல, ஆண்டவர் யாரும் தெரியாம இருந்த நாட்கள்ல, அவருடைய சமூகத்துக்கு வந்த நாட்கள்ல வேணா என் வியாதி சுகமாயிட்டு, என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை மாறிட்டு, கடன் மாறிட்டு, பிசாசு இப்படியிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தாருன்னு இம்மைக்குரிய காரியத்தையே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர வளர உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டியதான நன்றி என்ன தெரியுமா, ஆண்டவர் அவரோடு கூட எனக்கு பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய போகிறார். அவன் என்றென்னைக்கு சதா காலமும் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பூமியில ஏனென்றால் அநேகர் அந்த மறுமையை நினைக்காததுனால இந்த பூமியில சில நேரம் வருகிற பாடுகள் உபத்திரவங்களை கண்டு நினைச்சிருந்தாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மைக்குரிய நன்மைகள் கிடைக்காவிட்டா அதனால் நாம யார் இப்படி சோர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னா, மறுமையை யார் ருசிக்கிறார்களோ, மறுமையை யார் அடைவேன், இந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று ஆமென் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ, அவர்களால் இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து வர முடியும். அல்லேலூயா. அதனால் அதுக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வளர வளர உங்களுடைய என்னுடைய வாஞ்சை தாகம் எங்க இருக்கணும் பாருங்க, அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துல கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போகிறாரோ அதை நினைத்து என்ன செய்யுங்க. அதனாலதான் ஆத்துமாவிலிருந்து, சரீரத்துல மட்டும் இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை, என் ஆத்துமாவே. ஏன் மறுபடியும் வருது ஏன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்துக்கு மட்டும் இல்ல ஆத்மாவுக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, மகிமுண்டாகல. சரீர நன்மைகளுக்காக மட்டும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நாம வரல. ஆமென். கர்த்தர் அதுக்காகவும் வந்திருக்கோம், அதுக்கு மேலாக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இங்க இருந்தீங்கன்னா குளிரும், கொசு கடிக்கும், வெயில் அடிக்கும், அப்படிதானே. இனிமே வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா ஜனவரி தாண்டவும் ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லாரும் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் போடாதீங்க, மழை போதும் அப்படிலாம் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம் கடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. போட்ட ஃபேனை என்ன செய்ய மாட்டாங்க, ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. வயிறெல்லாம் எரியும் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரண்ட் பில்லு என்ன செஞ்சிருமே, கூடிருமே. எவ்வளவு கரண்ட் பில்லுன்னே தெரியாத, 2 மாசத்துக்கு ஒரு தடவையா 3 மாசத்துக்கு ஒரு தடவையாலாம் என்ன செய்யாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வயிற்றறிச்சலாக இருக்கும். அதனால மனுஷங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது வேற, நாளைக்கு இருக்க போறது. அதனால இம்மைக்குரியதை பூமிக்குரியதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம அழியாமையும் ஜீவனையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு என்ன செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை. தேவனை துதிக்கிறது கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதான ஒன்று. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை என்ன செய்வார்கள், தங்களை தாங்களே கீறிக்கொள்வார்கள் என்று சொல்லவில்லை, தங்களை அவமானப்படுத்துவார்கள் என்று என்ன செய்யவில்லை. அநேகர் என்ன செய்யறாங்க, தங்களை அவமானப்படுத்துகிறார்கள். ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்த சொல்லல, உங்களை நிர்வாணமாக்க சொல்லல, உங்களை சிறுமைப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். என்ன தெரியுமா, மனதார கர்த்தருக்கு என்ன செலுத்துங்க, மகிமை, ஸ்தோத்திரத்தை, துதியை தேவனுக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் தேவன் அதிலே பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர பலி இருக்கிறவன் என்ன செய்கிறான். அதனால ஆண்டவருக்கு நல்ல என்ன செய்யுங்க. எப்போ இன்னைக்கு நம்ம நன்றி சொல்றோம் அப்படின்னா, யார்கிட்ட, நம்முடைய நண்பன்கிட்ட, நம்முடைய பழகினவங்கிட்ட, யாராவது உங்களுக்கு உதவி செய்தவங்ககிட்ட நம்ம நன்றி சொல்லுவீங்க. அப்ப ஏன்னு கேட்டா, அவங்க எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்னு என்ன சொல்றோம், நன்றி சொல்றோம். நல்ல கவனிங்க. அதே நன்றியை தான், அதே ஸ்தோத்திரத்தை தான் எங்க செலுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஆண்டவருக்கும் செலுத்துறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே நம்முடைய வேதத்துல நீங்கள் நானும் பயன்படுத்துகிறதான இந்த வேதத்துல நன்றி என்று நான் என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. நல்ல கவனிங்க. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு தேங்க்ஸ். என்னது தேங்க்ஸ், இல்லைன்னா பிரைஸ். ஆண்டவருக்கு என்ன செலுத்துறாங்க, மகிமை செலுத்துறாங்க, அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய பைபிள்ல போட்டிருக்கு என்ன செலுத்துறாங்க பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், துதியை செலுத்துகிறார்கள், மகிமையை செலுத்துகிறார்கள், ஸ்தோத்திரத்தை என்ன செய்கிறார்கள்,
எவ்வளவு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் என்ன செய்யுது இருக்கு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல கேட்டீங்கன்னா சித்தப்பாவை எப்படி கூப்பிடணும்? நம்ம தமிழ்ல எப்படி கூப்பிடுறோம்? நம்ம சித்தப்பாவை அப்படிதானே. சில குடும்பத்துல அப்ப சித்தப்பான்னு கூட கூப்பிட மாட்டாங்க, இப்படிதான் கூடுவாங்க, அப்பான்னே கூடுவோம். பெரியப்பாவே இப்படிதான் கூடுவாங்க, அப்பான்னே கூடுவோம். இங்கிலீஷ்ல எப்படி கூடுவாங்க? என்னது? அங்கிள். அங்கிள்னா என்னது? அங்கிள்னா அப்படிதான் தெரியும் நமக்கு. ஆனா தமிழ்ல என்னது பாருங்க, நம்ம மாமான்னு யாரை கூப்பிடுவோம்? அம்மா கூட பிறந்தவங்கள தான் என்னன்னு கூப்பிடுவோம். ஆமா, சித்தப்பாவும் மாமா தான், பெரியப்பாவும் மாமா தான், எது என்னதுதான். அப்ப யோசித்து பாருங்க, அந்த பாச பிணைப்பு, இந்த உறவு முறைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில எவ்வளவு அதிகமா ஆண்டவரை கிட்டி சேரணுமோ அப்படிலாம் வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேருக்கு கிடைக்கல, நமக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆமென். அவளை எப்படியெல்லாம் துதிக்க முடியுமோ, ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ, மகிமை செலுத்த முடியுமோ, உறவு கொண்டாடுவீங்களோ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உறவு கொண்டாடுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வசதியா இருந்தா உறவு கொண்டாடுவாங்க, அப்படிதானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஒன்றும் பழக்கமே இருக்காது, ஆனாலும் பின்னி பிணைவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்குன்னு கேட்டா அவங்க பணக்காரங்க, பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க, செல்வாக்குல இருந்தாலும் அப்படித்தான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் டக்குனு போய் ஒட்ட பார்ப்பாங்க. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்க ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு, ஆனால் தரித்திரனையோ தன் சகோதரன் கூட பிறந்தவனே இல்லாதவனை என்ன செய்வானா பாருங்க, வெறுப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால நீங்க இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய உறவு கொண்டாடுவாங்க. அதனால நீங்க யார்கிட்ட உறவு கொண்டாடுறீங்களோ இல்லையோ, ஆமா, நீங்க துதியை சொல்லுவீங்களோ, தோத்திரத்தை சொல்லுவீங்களோ, மகிமையை சொல்லுவீங்களோ, எதையாவது சொல்லி ஆண்டவர்கிட்ட உறவு கொண்டாடி இருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். எப்போதும் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நாம் இப்பொழுது தியானித்து வருகிறதான காரியம் என்னன்னா, எத்தனையோ பேர் ஆண்டவரை துதித்திருக்கிறார்கள், மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இது தேவனுக்கு எப்படி இருக்கிறது பாருங்க, பிரியமாக இருக்கிறது என்று வேறும் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் அதாவது நடைமுறை, அவனுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், துதி, ஜபம் தான் இருக்கும். ஆமா, ஒரு பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் அப்படின்னா அதுக்கும் ஜபம், தோத்திரம் தான். நல்ல கவனிங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் முடிஞ்சு இப்போ பிள்ளை உண்டாயிருக்கான்னா அதுக்கும் தோத்திரம் என்னதுதான், ஜபம் தான். குழந்தை பிறந்துட்டியா, அதுக்கும் என்னதுதான், தோத்திரம். வயசாயிட்டு அந்த பிறந்த பிள்ளை நினைச்சிருச்சு, அதுக்கு வயசாயிட்டு, அதுக்கு கல்யாணம், அதுக்கும் தோத்திரம், ஜபம் தான். இந்த பிள்ளையை பெற்று வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க பாருங்க, இந்த கலடு மண்டையை போட்டுருச்சு, அதுக்கு என்னதுதான், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. இறந்திருக்குன்னு கேட்ட உடனே ஓடியே வந்து தோத்திரம், ஆண்டவரே இந்த பூமியில ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர், இந்த பூமியில வாழ்ற நாள்ல உங்களை அறிகிற அறிவை தந்தீர், உண்மையை மகிமைப்படுத்துற பாக்கியத்தை தந்தீர், இந்த பூமியில இருக்கிற பாடுகள் போதும் சொல்லி அவங்களை குறித்த சித்தம் நிறைவேறினதுனால அவங்களை எங்க எடுத்துக்கிட்டீங்க, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தோத்திரம் ஐயா. இல்லை கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்தாலும் தோத்திரம், இறந்தாலும் தோத்திரம். வாங்க, ஏன்னு கேட்டா இந்த ஜனத்தை எனக்கென்று என்ன செய்திருக்கிறேன். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாங்க. மத்த எங்கேயும் நீங்க இப்படி என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. இந்த பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல மனதார கர்த்தருக்கு என்ன செலுத்துங்க, மனம் திறந்து ஆண்டவருக்கு என்ன செலுத்தணும், தோத்திரம் சொல்லணும். ஏனோ தானவாக உங்களுடைய தோத்திரம் துதி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நீங்க ஏன்னா அதை ராஜாவுக்கு செலுத்துறீங்க. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு நாம மகிமை செலுத்துறோம். அது எப்படி இருக்கக்கூடாது பாருங்க, அற்பமானதாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய துதியை தான் இப்பொழுது நம்ம என்ன செய்து வருகிறோம் பாருங்க, தியானித்து வருகிறோம். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானித்து வருகிறதான சங்கீதம் 71வது சங்கீதம் 6வது வசனம். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உமையே நான் எப்போதும் என்ன செய்வேன், துதிப்பேன். இவ்வளவு நேரம் தேவனை துதிக்கணும்னு சொன்னோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு துதியை ஒரு பக்தன் செய்திருக்கிறார். அவர் எப்படி செய்திருக்கிறார் கேட்டா அவர் சொல்றாரு, அம்மா வயிற்றிலிருந்து எடுத்த அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டியா பிறந்தான் அந்த பூமியில பிறக்கும் போது, அப்படிதானே. நீங்களும் நானும் அப்படித்தானே பிறப்போம். ஆண்டியா பிறக்கமா, அரசனா பிறக்கமா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. வரும்போதே பிரேஸ்லெட் போட்டு யாரும் பிறந்திருக்கீங்களா?
வரும்போது வளையல் போட்டு யாரும் பிறந்திருக்கீங்களா? ஒருத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி போகும்போது மரித்ததுக்கு அப்புறம் யாரும் பிரேஸ்லெட் போட்டு உங்களை மூடுவாங்கன்னு நினைக்கீங்களா? வளர்த்துனா தான் விடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறக்கும் இந்த உலகத்துல பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாம தான் நினைச்சிருக்கோம், வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அதான் யோபு சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் என்ன செய்வேன். ஒண்ணுமே இல்லாம தான் அந்த பூமியில வந்தோம். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் வர்ற சண்டையை கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 பிள்ளைகளுக்கு திருமணம் ஐயா. மூத்தவர்களுக்கு திருமணம் ஆயிட்டு, 2வது பிள்ளைக்கு திருமணம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ரெடி ஆயிட்டு கல்யாணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு, கல்யாணம் அன்னையும் அந்த நாளும் வந்தாச்சு. எல்லாரும் திருமணம் பண்றதுக்கு போயிருக்காங்க, வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தா ஒரே அழுக பொம்பளை அந்த பிள்ளைக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஒரு பிள்ளைய பார்த்துருக்காங்களா, பரவாயில்லையே. எல்லாரும் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகும்போதான் அப்படி கண்ணை கசக்குவாளுங்க. இந்த பிள்ளை கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்த, எப்படி பிள்ளை வளர்த்துருக்காங்க, பாசக்கார பிள்ளைன்னு நினைச்சாங்க. சரி, இதுதான் அழுதுன்னு பார்த்தா அவன் அப்பா அங்கிருந்து அழுதாரு. அவன் அப்பா அழுதாருன்னு பார்த்தா கர்த்தருக்கு அவன் அம்மா அந்த பக்கம் என்ன செய்யுது, அழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னடா இது, ஒரே எல்லாரும் கிடந்து அழுதாவல அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டா, இந்த கல்யாணம் கட்டுற இந்த பிள்ளை சொன்னாலாம், என்ன சொன்னாலாம் பாருங்க, அப்பாவை தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஐயா, அப்படி நல்ல பிள்ளை நினைச்சா இப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாமே. நம்ம பாசையில சொன்னா கை பிடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன செய்ய மாட்டேன்ட்டாரு, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாம். அந்த பிள்ளையே சொல்லிட்டாலும். எதுக்கு அப்படின்னு கேட்டா, மூத்தவளுக்கு இத்தனை பவுன் கொடுத்தாங்களாம். அக்காவுக்கு, இவளோட அக்கா தான், அடுத்த வீட்டுக்காரி கிடையாது, இவ கூட பிறந்த அக்காவுக்கு கல்யாணத்துக்கு இவ்வளவு போட்டாராம், எனக்கு இவ்வளவுதான் தருவாராம். அவர் சொல்லுதாரு, ஏமா இப்ப இல்லம்மா, நீ கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் உனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு கொண்டு வந்து என்ன செய்யறேன், முடிஞ்சதுக்கு அப்புறம் தருவான் தரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு. ஏன்னு கேட்டா, தரமாட்டாரெல்லாம் கிடையாது, அப்பா பத்தி தெரியும். ஆனா அதுக்கப்புறம் வசூல் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. அப்ப அந்த வசூல் இந்த வசூலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடும். அப்ப அது அப்பமும் கொடுத்தாருன்னா இப்ப யாருன்னு கொடுத்த நிறைய கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால தரமாட்டாங்கன்ட்டு பாருங்க. கல்யாணத்துல பெத்தவங்களை வரக்கூடாதுன்னு சொல்லுது எதுக்கு, நல்ல கவனிக்கல. கனமா போடுறத அக்காவோட குறைய போட்டுட்டாங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைல என்ன செய்யணும்னு கேட்டா, அப்பாவை கஷ்டப்படுது, ஏமாத்த மாப்பிள்ள வந்திருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படணுமா. இது அப்பாவே எங்க வச்சு சொல்லுது, கைப்பிடிச்சு கொடுக்க வரக்கூடாதுங்குது. ஏன்னா இதுக்கு தெரியல, பிறக்கும் போதே நம்ம இதெல்லாம் போட்டுட்டு என்ன செய்யல, வரல. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வரும்போதே வீட்டு பத்திரத்தோடயா வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு கிடையாது. ஆமா, ஆனா அதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் அண்ணன்ட சண்டை, தம்பிட்ட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரண்ட சண்டை, ஏத்து வீட்டுக்காரண்ட சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. அதனாலதான் யோபு சொல்லுவார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் இடத்துக்கு என்ன செய்வேன். அவன் நிர்வாணியாய் ஒண்ணுமே இல்லாம அந்த பூமிக்கு வரும்போதும் தாவீதுக்கு கர்த்தர் எப்படி இருந்தாரா பாருங்க, ஆதரவா இருந்தா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஐயா எனக்கு சொந்த வீடு கூட இல்ல பாஸ்டர், நீங்க வருத்தப்படலாம். எனக்கு தொழில நல்ல வருமானம் இல்லை நீங்க நினைக்கலாம். எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு என்ன அற்பமா நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு உங்களை வெறுக்கிறாங்களோ உங்களுக்கு ஆண்டவர் ஆதரவா இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஒண்ணுமே இல்லாதப்போ இவன் எந்த ஜாதி, இவன் எந்த மதம், இவன் எந்த மொழி, இவன் எந்த தேசம்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு யாரா இருக்கிறார் பாருங்க, யோசிச்சு பாருங்க. பிறந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியுமா நமக்கு? சில பிறந்த உடனே சொல்றது, என்ன எப்படி கருப்பா இருக்கு, அவனும் செவச்சவன் இருக்கான், இவளும் செவச்சவன் இருக்கான், பிள்ளை எப்படி பிறந்திருக்கு. அப்ப அந்த குடும்பத்துல யாரையாவது தேடி பார்ப்பாங்க, தாய் மாமா, பெரியப்பா, சித்தப்பா, யாராவது ஒரு கருவண்டு இருக்கும். உடனே என்ன செய்வாங்க, ஓஹோ அப்படி பிறந்திருக்கு அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபத்தை கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும், யாராவது பிள்ளை சோமா இருக்கா, பிள்ளை சோமா இருக்கான்னு தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அடுத்த வார்த்தை கேட்கறதுக்குள்ள இங்க ரியாக்ஷன் மாறுது, கண்ணு கிட்டலாம் பெருசாகுது. என்கிட்ட ஏன் ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இனிமே இங்கிலீஷ் பேசணும்னு தெரியுமா, தமிழ் பேசணும்னு தெரியுமா, அது வளர வளர வெள்ளையாயிருது. சில பிள்ளைகள் அப்படித்தானே மினுமினுப்பாயிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே நல்வினை தீவினை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த விதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு தகுதியும் தராதரமும் இல்லாது இருக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கிறாரா பாருங்க, ஆதரவா.
இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு நீங்க என்ன மொழி பேசுவீங்க அதில் எழுதியிருக்கு. தமிழ், இங்கிலீஷ், சிலர்லாம் பிரெஞ்சு தெரியுமா தெரியாத ஏமாத்தி எழுதிக்கிட்டுறது. அதர் லாங்குவேஜ் நீங்க உங்களுக்கு எத்தனை தெரியும் அப்படின்னு கேட்டா ஹிந்தி எழுதிக்கிட்டுறது நிறைய பேர் என்ன செய்கிறது. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படிங்க, எல்லாம் தவறில்லை. அப்படி எத்தனையோ தகுதிகளை இன்னைக்கு ஏற்படுத்திக்கிடுறோம். ஆனா இந்த பூமியில பிறக்கிற உங்களுக்கு எனக்கு எந்த தகுதியும் என்ன செய்யலை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாய். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஆதரவாய் இருந்தார். இல்லாதவனாய் இருக்கும்போது, ஆண்டியா இருக்கும்போது, வனாந்திரத்துல அனாதையாய் கிடக்கும் போது, அப்பவும் கர்த்தர் அவனுக்கு ஆதரவா இருக்கிறார். இப்போ தேசத்துக்கு அவன் தான் யாரா இருக்கிறான்? அரசனா, ராஜாவா இருக்கிறான். இன்ன வரைக்கும் ஆண்டவர் தான் அவனுக்கு யாரா இருக்கிறாரு. மற்ற எல்லாம் மாறிட்டாங்க. சொந்த பந்தங்கள் மாறிட்டாங்க, கூட பிறந்தவங்க மாறிட்டாங்க, பெத்தவங்க மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. ஆனா ஆண்டவரோ என்ன செய்யலையா பாருங்க. அதை நினைச்சு அவன் சொல்றான், எப்போது நானுமே என்ன செய்வேன்? தேவனுக்கு மகிமை செலுத்துவேன், ஸ்தோத்திரம் செலுத்துவேன், துதிப்பேன் என்று சொன்னான். இப்போ உங்களுக்கு எனக்கும் இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல நாம இப்ப என்ன தியானிக்க வந்திருக்கோம்? அன்னைக்கு தாவீதுக்கு ஆதரவா இருந்தவர் நமக்கு என்னவா இருக்கணும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனை எப்படி உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்யணும் பாருங்க. ஆதரவா இருந்து தேவன் உயர்த்த வேண்டும். எல்லாரும் அற்பமா பார்க்கிறாங்க. நீ இதுக்கு லாய்க்கு கிடையாது, நீ இதுக்கு பிரயோஜனம் கிடையாது, நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன் இல்லை, எல்லாரும் அவனை நினைத்தாங்க. ஆனா ஆண்டவரோ அவனை தான் தகுதியானவனாய் மாற்றி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் நானும் தேவனுடைய ஆதரவை பெற்றுக்கொள்கிறதற்கு எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆதரவை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம தியானித்து வருகிறோம். அந்த காரியத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தேவனுடைய ஆதரவு பெறுகிறதற்கு நாம பார்த்து வருகிற 2வது தலைப்பு வாசிப்போம். சாமுவேல் வசனம் சொல்லி வாசிங்க. சாமுவேல் 22வது அதிகாரம் 23வது வசனம். நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான். என் ஆதரவிலே இரு. யாருக்கு ஆதரவு கிடைக்கும்? தேவனுடைய ஆதரவு யாருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய ராஜாவுடைய ஆதரவு யாருக்கு? இங்கே வேற சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு பகைஞனோ, யாரு தேவனுக்கு சத்துருவோ அவர்கள் நமக்கு என்னவா இருக்கணும்? சத்துருவா இருக்கணும். அது நமக்கு விரோதமா இருக்கணும். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கசப்பு பிடிக்காதுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்க கூடாது? கசப்பு. ஒரு நேரம் இல்ல ஆண்டவருக்கு இனிப்பு பிடிக்காதுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்க கூடாது? சொல்ல மாட்டீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்தியெல்லாம் ஒத்துக்கிட மாட்டேங்க. பத்தியெல்லாம் உண்மையாக ஆண்டவரை பற்றி பிடிக்கிறதான பிள்ளைகளுக்குள்ள அப்படி என்ன செய்யணும் பாருங்க. ஏனென்றால் அந்த ஒரு மனது, அந்த அன்பு, அந்த நேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னேன் பாருங்க, ஒரு அக்காவை நாய் கடிச்சு விட்டுன்னு. அந்த அக்காவை தான் நாய் கடிச்சு விட்டு, ஆனா அவரும் பத்தி இருக்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அன்பு பாருங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பல்லு போன காலத்துல இப்படி ஒரு அன்பா, பல்லும்ல முட்டெல்லாம் வருது திடீர்னு பேசும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அன்பை பாருங்க, என்ன ஒரு நேசம் அவர்களுக்குள்ள. ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு அவங்க ஐக்கியமா இருக்காங்க. இதே போல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதால உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கூட ஒரு அந்யோன்யம் ஐக்கியம் என்ன செய்யணும் பாருங்க. அப்படி அவருக்கு என்ன பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்காம இருந்தா வேற சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்னவா இருப்பாரா? ஆதரவாயிரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஏன்னா வேற அப்படிதான் சொல்லுது. யார் தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறுவான், யார் தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அதை நம்ம பார்வைக்கு என்ன செய்யக்கூடாது? பிடிக்கவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை. ஆனால் இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவங்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்க முடியல? ஆதரவா இருக்க முடியல. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருக்கு பிடிக்கிறதா பிடிக்கணும். தேவனுக்கு விரோதமா இருக்கிறத நமக்கு என்னவா இருக்கணும்? விரோதமா இருக்கணும். இப்ப நம்ம பார்த்து வருகிறதான அந்த தேவனுக்கு பகையது, தேவனுக்கு விரோதம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஸ்தோத்திர கூட்டத்தில் என்ன செய்யறோம்? ஏன்னா எப்படியாவது ஆண்டவரை நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆதரவா மாத்திடுறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடக்கூடாது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எல்லா நன்மைகளும் அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும்.
ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊற்று ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, யாரும் நிறுத்த முடியாது. மத்த ஊத்துல நின்றும். நல்லா கவனிக்கீங்களா? ஐயா, குற்றாலத்துல தண்ணி சொல்றாங்க, அந்த போய் குளிச்சா இவ்வளவு நல்லதான். ஏயா அப்படின்னு கேட்டோம். சொன்னாங்க, அது மேல மழை பெஞ்சு இந்த கேரளா வழியாக காடுகள் எல்லாம் போய் மூலிகைகள் இருக்கு பாருங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செடிகள், மூலிகை செடிகள், அதுலலாம் ஒன்றுலையா பாஞ்சு அடிச்சு மோதி அந்த தண்ணி வரும்போது மூலிகை தண்ணியா வருமா. அதனால அது நேரம் மண்டையில வந்து நச்சுன்னு என்ன செய்யணுமா பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? மிந்தி நான் சின்ன பிள்ளைய, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்லாம் இந்த புத்தி சரியில்லாதவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் எங்கே தான் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அங்கே தான் கொண்டு, அப்போ அப்படி ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னா மண்டையில நேரம் அது வந்து நினைச்சிடும், அந்த மூலிகை தண்ணி வந்து விழணும்பாங்க தொப்புன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படின்னு குற்றாலத்துக்கு கூட்டத்தை கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி கூட்டமா வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்போ பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிலாம் என்ன செய்யல. வருஷம் முழுவதும் அங்க குற்றாலத்துல போனா குளிக்க முடியுமா? ஊத்து நின்றும். அதே போல எப்போதும் வத்தாது அப்படிம்பாங்க பாவனாசத்துல. அங்கேயும் போனீங்கன்னா சில நேரம் நின்றும், நின்றும், எல்லா ஊத்து நின்றும். நல்லா கவனிக்கீங்களா? நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் யாரு? ஜீவன் உள்ள ஊற்று. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவர்கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதத்தை, அவர் உங்களுக்கு கொடுக்கிற சுகத்தை, அவர் உங்களுக்கு தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, மேன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது. அவர் செய்ய நினைத்தது அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட என்ன செய்வான்? கர்த்தருக்கு எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு தர என்ன தர தீர்மானித்திருக்கிறாரோ யாராவது தட்டி பறிக்க முடியாது, தடுத்து நிறுத்தவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர்கிட்ட இருந்து நாம எப்போதும் என்னத்தை வாங்கணும் ஆசைப்படணும் பாருங்க. அவர்கிட்ட இருந்து தான் வரணும்னு ஆசைப்படணும். அப்ப அவர் ஆதரவை நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது, இழந்துடவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கான தேவனுக்கு விரோதமாய் பகையாய் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன என்று வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 139வது சங்கீதம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது 21 22 வாசி. உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் நான் அவர்களை பகைக்கிறேன், எனக்கு பகைஞர்களாக என்ன செய்கிறேன். பாருங்க, சங்கீதக்காரன் ஏன் ஆண்டவர் அவனுக்கு ஆதரவா இருந்திருக்கிறான். அவன் எப்படி சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, உங்களை பகைக்கிறவங்களை நான் என்ன செய்றேன். அது எப்படி பகைக்கிறேன்னு கேட்டா, நம்ம ஆட்கள் முன்னால மட்டும் இப்படி பகைப்பாங்க, பின்னால திருட்டுத்தனமா பேசிக்கிடுவாங்க. நல்லா கவனிக்கீங்களா? அந்தரங்கமா என்ன வச்சுக்கிடுவாங்க, டீலிங் வச்சுக்கிடுவாங்க. முன்னால அப்படி இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு தான் ஆதரவா இருக்கும், உங்களுக்கு தான் ஆதரவா இருக்கும்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னால போய் யாரு நம்மளை சபையை கெடுக்க பார்க்குறாங்களோ, சபையை அழிக்க பார்க்குறாங்களோ, அவங்க கூட ரகசியமான உறவு இணைஞ்சிருப்பாங்க. இவங்க ஆதரவுலாம் நமக்கு ஒரு நாள் என்ன இல்லை, ஒரு நாள் தேவையில்லை. இதெல்லாம் இந்த அம்மா சொன்ன மாதிரி, ஜெயலலிதா அம்மா சொல்லிச்சு, ஒருத்தர் உங்க கட்சியிலேருந்து வெளியில போயிட்டாராமே, அவர் முக்கியமானவர், எம்ஜிஆர் காலத்துல இருந்தாராமான்னுச்சான். யாரு அப்படின்னு கேட்டா, முக்கியமான அமைச்சர் அப்படின்ட்டாங்க. யாரு பாருங்க, விஜயகாந்த், அவர் கூட போய் சேர்ந்தேன். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, இதோட உங்க கட்சி என்ன ஆக போதுன்னாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? தலையில இருந்து தலையை சீவன முடி இணைஞ்சு போச்சு. பத்திரிகையாளர்கள், பெரிய பெரிய அந்த அமைச்சர்கள்லாம் இப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்லாம் எவ்வளவு பெரிய அரசியல், அதாவது புலியா அவர் அப்படி நிறைய பிளான் பண்ணுவாராம், நிறைய திட்டமிடுவாராம். அப்படிப்பட்டவர் இந்த அம்மா வேண்டான்ட்டு எங்க போயிட்டாங்க. அப்படி போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, உங்க கட்சி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது இந்த அம்மா சொல்லி, தலை சீவனையா, தலை சீவும் போது கொஞ்சம் முடி நெஞ்சு போச்சு. அவர் யாருன்னு அர்த்தம்? யாரா? தலையில இருந்து கீழே வந்த முடி ஓடிட்டான், அவ்வளவு வேற. இனிமே கேட்போமா யாராவது அப்படின்ட்டு. அதனால உங்களுக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஆதரவா யார் இருப்பா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனை நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தை, ஆண்டவனே எங்க பக்கம்யா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவங்க எல்லாம் நம்ம பக்கம் இருக்கவே மாட்டாங்க. அதனால ஆதரவை நான் தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், உங்களை நேசிக்கிறவங்க இருப்பாங்க, உங்களுக்கு ஜால்ரா போடவங்க இருப்பாங்க,
உங்கள்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. யாரும் வேண்டாம், நமக்கு ஆதரவு யாரு தான் வேணும்? ஆண்டவர் இருந்தாருன்னா போதும். வாங்க, இந்த டீச்சர் வீட்டில் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திர கூட்டம் நடக்கு, அழைக்கப்பட்டவர்கள் வந்திருக்கீங்க, நோட்டீஸ் வாங்கினவங்க, சபையில் இருக்கிறவங்களாம் வந்திருக்கீங்க, அப்படிதானே? அவ்வளோ வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டீச்சரும் யாருக்கும் தெரியுமா? நம்ம சபையில் வந்துருங்க, கூட்டத்துக்கு வந்துருங்க. என்னால் எல்லா பக்கம் என்னச்சு முடியல, வயசாகி போச்சு, இல்லை எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. இப்போ எரிஞ்சு போச்சு, மகளையும் கட்டி கொடுத்து பேத்தி எடுத்து எரிஞ்சாச்சு, கண் ஆப்ரேஷன் பண்ணி எரிஞ்சு வச்சிருக்கு, உட்கார வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ எல்லா பக்கம் கூட்டத்துக்கு அங்கிட்டுலாம் வர முடியல, எப்படியாவது வந்து சேருங்கன்னு 4-5 வந்து சேர்ந்துருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்க வந்திருக்கீங்க, நோட்டீஸ் கிடைச்சவங்க, பார்த்தவங்க, கூட்டத்துக்கு தோத்திர கூட்டத்தை விட்டுறக்கூடாதுன்னு வந்திருக்கீங்க. நீங்களாம் வந்திருக்கோம். நானும் அப்படியே பார்க்க, இங்க இருந்து எறும்பு வந்திருக்கு, பூச்சி வந்திருக்கு, கொசு வந்திருக்கு, அப்புறம் ஒரு எங்க ஒண்ணு வந்து உட்கார்ந்துருக்கு, என்னெல்லாமோ வந்து உட்கார்ந்துருக்கு. பனியன்கள் ஒண்ணு போகுது, வேட்டி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவங்களாம் வந்திருக்கோம், ஆனா அழைக்கப்படாதவங்களும் ஒரு சிலர் வந்திருக்காங்களே. ஏன் வந்தீங்க அப்படின்னு நான் கேட்க, அந்த கொசுட்ட கேட்க, ஏன்பா நறுக்கு ஊசி போடுத, ஏன்பா சட்டைக்குள்ள ஒரு துள்ளி துள்ளி போக இருங்க, ஒரு மிருகம், இந்த விட்டில் பூச்சி மாதிரி கருப்பா இருக்கும் பாருங்க, சவுண்டு கொடுக்கும். அது பாருங்க, அது ஒண்ணு. ஏன்ப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா அது சொல்லுது, வெளிச்சம் இருந்துச்சு வந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தவங்களா நோட்டீஸ் கொடுத்துருக்கு, மத்தவங்கள கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கு, ஒருத்தர் கூட்டத்துக்கு வரணும். அழைக்கப்படாதவங்களும் வந்திருக்கிறாங்க. ஐயா ஏன் வந்தீங்கப்பா அப்படின்னு கேட்டா, உனக்கு பாசம் தெரியாது, மொழி தெரியாது, ஏன் வந்தன்னா டீச்சர் வீட்டுல ஒரு நாள் இல்லாத வெளிச்சம் எங்க இருக்கான். இல்ல கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாசையும் தெரியாத, அர்த்தமும் புரியாத, நம்ம மனுஷ பிறவியும் இல்லாதவைகள் வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டா, வெளிச்சத்துக்காக வந்திருக்கு. இல்ல கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதானே நீங்களும் நானும் ஏன் ஆண்டவருடைய ஆதரவு வேணும்னு நினைக்கும்னா, அந்த வெளிச்சம் நம்ம கூட இருந்துச்சுன்னு வைங்க. சொல்லுங்க அல்லேலூயா. யாரு நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, யாரு வருவாங்களோ வரலையோ, வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் நீங்களும் நானும் ஒரு ஆதரவை எதிர்பார்க்கணும். அது தேவாதி தேவனுடைய கர்த்தருடைய ஆதரவை நீங்கள் எதிர்பாருங்க. பணம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும், பெயர் புகழ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியும், இதெல்லாம் ஒரு நாள் காணாம போயிடும். சொந்த பந்தம் ஜாதி ஜனங்கள்லாம் எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் மட்டும் கூட எப்போதும் என்ன செய்வாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆதரவை பெற்று, ஆண்டவர் ஆதரவா இருக்கிறதற்கு இங்கே வேற சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், அவரை பகைக்கிறவங்களை நானும் பகைக்கிறேன். எப்படி பகைக்கிறேன் கேட்டா, அறகுறையாலாம் கிடையாது, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு இல்ல, எப்படியா முழு பகையாய் பகைக்கிறேன். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு எப்படி இருக்கிறாரு பாருங்க, சாகுற வரைக்கும். கவனிக்க, எந்திரிச்சு நடக்க முடியல, வயசாகி போச்சு, பலனெல்லாம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எல்லாரும் கேட்கறாங்க, இந்த தாத்தா யாரு அப்படின்னு கேட்பாங்கன்னு போட்டிருக்கீங்களா? அவர்தான் இஸ்ரவேலுக்கு யாரு? ராஜா. நல்ல கவனிக்கீங்களா ஐயா? மரண பரியந்தமும் சாலமோனை இடையில அவருக்கு என்ன கொடுத்தாச்சு தெரியுமா? அபிஷேகம் கொடுத்து அவரை ராஜான்னு உயிரோடு இருக்கும்போதே சொல்லியாச்சு மகனை. ஆனாலும் யாரும் சாலமோனை உடனே என்னன்னு கூப்பிட மாட்டேங்காங்க. ஏன்னா தாவீது இன்னும் மரிக்கவில்லை. மரிச்சாதான் அது இங்க ஆக்டிவேட் ஆகும். நல்ல கவனிக்கீங்களா? அமுல்படுத்தப்படும். ஏன்னு கேட்டா, ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தான் இஸ்ரவேலுக்கு யாரா இருப்ப. வயசான வரைக்கும் இல்ல. இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை நினைக்காங்க. 55 வயசு, 55 இந்தி 60 இருந்தது, இப்ப எவ்வளவு? இப்ப 60 தானா? பரவாயில்லையா? நான் 55 தான் நினைச்சிட்டு இருக்கேன். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிடுவாங்க, போதும் போங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதானே? ஃபேன் கிட்ட உட்கார முடியாது, நேரத்துக்கு வர முடியாது, யாராவது கொண்டு போய் விட வேண்டியிருக்கோம். அதனால என்ன செய்யணும்? கவர்மெண்ட் சொல்லிட்டு உங்க உதவி போதும், இனிமேல் நாங்க உங்களுக்கு உதவி தொகை என்ன செய்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அது நம்ம பாசையா சொல்லுவாங்க, பெண்ணும் சன்னும் என்ன செஞ்சிருவாங்களாம், கை விட்டுருவாங்களாம். அதனால கவர்மெண்ட் என்ன கொடுக்கான்? பென்ஷன் கொடுக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கவர்மெண்ட் வேலைங்காங்க, அங்கேயுமே உங்களை வேண்டாம்னு அனுப்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தாவீதை பார்த்தா, அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்திருந்தார் பாருங்க? ராஜமேன்மையை கொடுத்திருந்தார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் முழு பகையாய் பகைத்தான். ஆண்டவருக்கு எது அருவருப்போ, பகையோ, கசப்போ,
அது நமக்கு என்னவா இருக்கணும் பாருங்க. நம்ம எப்போவாவது பார்த்து ஒரு தடவை தொட்டு நக்கிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ருசி மட்டும் பார்த்துக்கிட்டு ஐயா ஒரு தடவையா. சில இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு சில சொல்றாங்க, இனிப்ப தொட்டு பார்த்துறாதீங்க. என்ன பார்த்துறாதீங்க? தொட்டு பார்த்துறாதீங்க, தொட்டு நக்கிக்கிடுங்க அங்க சிலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஐயோ பாவமா இருக்கு சிலர்லாம் பார்த்தா, ஆசையா இருக்கு. கனவுலெல்லாம் சிலர் சொல்லாரு, கனவுல மைசூர் பாக்கு தெரியுதியாங்க ஒரு அண்ணாச்சு. வாலி வயசுல மைசூர் பாக்கு சாப்பிட்டாராம். இப்போ சுகர் வந்து இப்படி ஆயிட்டு கனவுல கனவுல வீட்டாமா இறந்து போயிட்டு வீட்டாமா முகம் தெரியுதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா மைசூர் பாக்கு தெரியுதுங்க. கர்த்தருக்கு எவ்வளவு சுகர்ல பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எதுலாம் வேண்டாமோ அது தேவனுக்கு என்ன பிடிக்கலையோ அது நமக்கு என்ன செய்யக்கூடாது. இதைத்தான் இந்த திங்கட்கிழமையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு பிடிக்காதது என்ன, அவருக்கு விரோதம் என்ன, அவருக்கு பகை என்ன, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியதான தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிங்க 5வது அதிகாரம் வாசிப்போம். 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் புத்திமான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து இங்கே ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். இங்கே ஆண்டவர் எதை விரோதிக்கிறார், எதை பகைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஐயோ, அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நல்ல கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா அன்னைக்கு இந்த பல்லக்கால் புதுக்குடியிலிருந்து அந்த அம்பாசமுத்திரம் போற அந்த குளத்துக்கிட்ட அந்த இறக்கம் இருக்கு பாருங்க, அதுல வச்சு ஒரு வாலிப பையன் என்ன செய்விட்டான் பைக்ல பாருங்க. அந்த வாலிப பையன் 15 வயசு 16 வயசு தான் இருக்குங்கிறாங்க. போனவங்க வந்தவங்க யாருன்னே தெரியாது, அந்த பையன் எந்த ஊருன்னு தெரியாது, அந்த பையன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியாது, அவன் கூட பிறந்தவங்க எத்தனை ஜாதி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பையன் அந்த வாலிப வயசுக்கும் அந்த சின்ன பையனா இருந்ததுக்கும் அவனுக்கு விழுந்த அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டதையும் பார்த்துட்டு இப்படி நடக்கவே கூடாது, இப்படி நடக்கவே அப்படின்னு ஐயோன்னு சொல்றான் பாருங்க. ஐயோ பாவம். அப்படி யாருக்கு எது நடக்க கூடாதோ அவங்களுக்கு அப்படி நடக்கும்போது தான் இந்த வார்த்தை என்ன செய்யப்படுகிறது. தாங்க முடியாம இருக்கும் போதுதான் கத்துவோம் ஐயோ. சகிக்க முடியாததையும் நடக்க கூடாததும் நடக்கும் போதுதான் நம்ம வாயிலிருந்து என்னென்ன வருது. இங்க யாருக்கு அந்த ஐயோ போடப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யறாங்களா பாங்க. முதல்ல சொன்ன மாதிரி மைசூர் பாக்கு எடுத்து கடிச்சிட்டு, மைசூர் பாக்கு இப்படித்தான் இருக்கும். நீங்க இஞ்சி கடிச்ச மாதிரிலாம் இருக்கீங்க, சொல்லுங்க மைசூர் பாக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே, இனிப்பா தானையா இருக்கும். ஆனா இனிப்பா தித்திப்ப கடிச்சிட்டு என்னன்னு சொல்லுதாங்களா, கசப்புன்னாங்களா. இப்ப நான் சொன்ன வெளிச்சமா இருக்கு அப்படின்னு வெளிச்சத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரே இருட்டா இருக்கு அப்படிமா. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் நியாயத்தை அநியாயம் என்றும் அநியாயத்தை நியாயம் என்று இன்னைக்கு நிறைய பேர் சாதிப்பார்கள். இவங்களை பத்தி தான் வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது பாருங்க, கசப்பா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது, விரோதமா இருக்கிறது. ஆண்டவரால் இது என்ன செய்ய முடியலையா பாருங்க, சகித்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடாத ஒரு காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது வாசித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து வேதம் சொல்கிறது, வாசிங்க. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய. நல்ல கவனித்து, எது ஆண்டவருக்கு கசப்பு, ஆண்டவருக்கு விரோதம். நல்ல கவனிங்க. ஒரு திருடி இருக்கிறான்னா அந்த திருடனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் நம்ம ஜாதிக்காரன், நம்ம சொந்தக்காரன், நம்ம நாட்டுக்காரன், நம்ம ஊருக்காரன் அப்படிங்கிறதுக்காக அவன் 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 திருடலன்னு ஆயிருமா? ஒருவன் கொலை செய்திருக்கிறான், அது உங்க மகங்கிறதுனால அவன் கொலை குற்றவாளி இல்லாம ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன செய்யிருக்கான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏமாத்தி இருக்கான்.
இப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால கொண்டு நிறுத்திருக்காங்க, கையுங்களமா பிடிச்சாச்சு. இவன் தான் இன்னொருத்தனை குழி தோண்டி ஏமாத்திருக்கான்னு சொல்லி பிடிச்சிருக்காங்கன்னு வைங்க. இப்ப பிடிச்சி இவன் பண்ண தப்புக்கு அந்த அதாவது சாட்சியோட இவனை பிடிச்சாச்சு. ஆனா நியாயம் சொல்றவரே யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரை பிடிச்சிருக்கிறாங்களோ அவனுக்கு அந்த ஜட்ஜ் அவர் தான் அப்பா, அவர் தகப்ப, ஜட்ஜோட மகன் அப்படிங்கிறதற்காக இவன் ஏமாத்தலைங்கிறது உண்மையாயிருமா? யோசித்து பாரு. தப்பு, அநியாயம், வேறம் சொல்கிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அதுக்கு மேல எல்லாம் என்னவா இருக்கிறது? அநீதியா இருக்கிறது, மித மிஞ்சின அநீதியா இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய சுபாவம் என்ன இருக்கிறது? என்ன அப்படின்னு கேட்டா, தப்பு பண்ணவனை தப்பு இல்லைன்னு என்ன செய்யறாங்க? சாதிக்கிறான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் பிள்ளைகள், தான் ஊருக்காரன், தான் ஜாதிக்காரன், தன்னுடைய மதத்துக்காரன், கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய பார்க்கிறாங்க? பூசி மொழுக பார்க்கிறாங்க, மூட பார்க்கிறாங்க, மறைக்க பார்க்கிறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் பாருங்க, சம்மதிக்கவே மாட்டார். இஸ்ரவேலில் இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் நடுவிலே நியாயாதிபதிகளை ஏற்படுத்துங்க, நியாயம் சொல்றவங்களை ஏற்படுத்துங்க. அவங்க எப்படி இருக்கணும்னு கேட்டா, அடிமைக்கும் நீதி சொல்லணுமா? அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல்ல பிறந்திருக்கிற புத்திரர்களுக்கும் எப்படிதான் சொல்லணுமா? நீதியை சொல்லணுமா? யோசிச்சு பாருங்க. அடிமைன்னா ஆடு மாடு மாதிரி, ஆடு மாடையும் மனுஷனையும் எப்படிதான் நடத்தணுமா? ஏன்னு கேட்டா, தீர்ப்பு செய்கிறவர்கள் நாம் ஒரு நாள் எப்படி இருக்கக்கூடாதான் பாருங்க. அடுத்தவங்களுக்கு அநியாயம் என்ன செய்யக்கூடாது. இது தேவன் உங்களை என்னையும் பார்த்து இங்க சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? ஒரு நாள் நீங்களும் நானும் அநியாயத்தை, பாவத்தை என்ன செய்ய பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூடி மறைத்து நல்லவங்களை ஆக்குறதுக்கு என்ன செய்யாதீங்க, பார்க்க. நீங்க அநேகர் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பண்ண என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒருத்தன் பாவம் செஞ்சிருக்கும் போது அந்த பாவத்துக்கான தண்டனை உண்டு, தீர்ப்பு உண்டு. எதுக்காக இந்த தீர்ப்பு உண்டு, அந்த தண்டனை உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம நாட்டுல அதுக்கான சட்டம் இருக்கு. திருடுனா என்ன சட்டம்? அப்படிதானே? திருடுறதுலயே விதம் இருக்கு. நல்ல கவனிங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு பொருள் இங்க இருக்கு. ஒரு அம்மா பிள்ளைய குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டும் போது பிள்ளை கழுத்துல இருக்கிற சங்கிலியை கலத்தி இந்த படியில வச்சுட்டு பிள்ளைய குளிப்பாட்டுறாங்க. இப்படின்னு பார்த்தா என்னத்தை காணும்? சங்கிலியை காணும். இப்ப யாரு கணக்குல நின்னா போனா, பாஸ்டர் தான் அங்கே உட்காந்து தோத்திரம் இருந்தாரு. எல்லாரும் இங்க பார்க்க இருந்தாங்க, இவர் தான் அங்க பார்க்க இருந்தாரு. சோத்திரம். நல்ல கவனிக்கீங்களா? அப்போ யாரு திருடி இருப்பா? இதே பிள்ளைய வெளியில வாசல்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது பிள்ளை விளையாட்டு சத்தம் கேக்கு, ஓடி வந்து பார்த்தா பிள்ளைன்னு அழுதுட்டு இருக்கு. என்ன கழுத்துல இருக்கிற சங்கிலி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, அத்துட்டு போயிட்டாங்க. நல்ல கவனிக்கீங்களா? இப்போ திருடனை பிடிச்சிட்டாங்க. என்ன? இந்த வாசல்ல கலத்தி வச்சிருந்தது திருடிட்டு போனா பாருங்க. அவங்க பேரு என்னதுதான்? திருடன் தான். கழுத்துல போட்டத அத்தவனும் யாரு தான்? திருடன் தான். இப்போ கோர்ட்டு கொண்டு போறாங்க. நல்ல கவனிங்க. கோர்ட்டு கொண்டு போறாங்க. இந்த கேஸை பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். கோர்ட்டு கொண்டு போறாங்க. என்னன்னு கேட்டா, இப்போ அந்த கோர்ட்டார் கேட்கிறாரு, அந்த பிள்ளைகிட்ட, சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, ஏமா உன் பிள்ளை கழுத்துல இருந்து அவன் கலட்டி எடுத்தானா, அத்தானா, இல்லை நீ கலட்டி வச்சதை எடுத்துட்டு போனானான்னு கேட்கிறேன். யோ, அவன் தான் களவான் இருக்கான், அப்படித்தானே? திருடி இருக்காமியா. திருட்டு பையனை பிடிச்சி கொன்னு தூக்கி உள்ள வைக்காம கலத்தி கொடுத்தியா, அத்தானா, நீ கலத்தி வச்சதை எடுத்துட்டு இது என்னத்து? இது ஒரு எனக்கு நின்று பார்க்க, இது என்னடா அது? களவாண்டவன் இவன் தான் தெரிஞ்சு போச்சு. திருடனை கையும் களவுமா என்ன செய்தாச்சு, பிடிச்சாச்சு. திருட்டு பயலுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுப்பாங்களா? அத்தானான், கலட்டுனானான், கலட்டி வச்சதை தூக்கிட்டு போனானா. பப்பர அது போலீஸ் இதெல்லாம் பார்த்தனா, அந்த பிள்ளை ஒரு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை கூட தைரியமா சொல்லி போல, அந்த பிள்ளைய பார்த்தா அம்மா அதுக்கு மேல இருக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஏன்னு கேட்டேன், அங்க நின்று ஒரு போலீஸ்கிட்ட கேட்டேன். அவன் கேட்டார். அவர் சொன்னாரு, ஐயா, சங்கிலிய பிள்ளை கழுத்து கலட்டுனா ஒரு குற்றம், கலத்தி வச்சு அதை தூக்கிட்டு போனா ஒரு குற்றம், அத்தான் வைங்க கடுமையான தண்டனை. இப்படி அத்தா. ஆனா அவனுக்கு களத்தினாலும் அதே சங்கிலி தான் கிடைக்க போகுது, அப்படித்தானே? களத்தினாலும் அதே சங்கிலி தான் கிடைக்க போகுது, அத்தாலும் அதே சங்கிலி தான் கிடைக்க போகுது. ஆனா கோட்டார் சொல்றாரு, என்னன்னு கேட்டா தண்டனை கடுமையா இருக்குமா. எதுக்குன்னு கேட்டா அத்தா. நான் கேட்டேன், அப்ப இதுக்கு எவ்வளவுன்னு கேட்டேன். இதுக்கு 90 நாள் தானா, 3 மாசம் தானா, என்னத்தை கலட்டி வச்சதுக்கு. கவனிக்கலாம். ஆனா அத்தான் வைங்க 3 வருஷம்.
எத்தனை வருஷம்? 3 வருஷம் தண்டனை. யோசிச்சு பாருங்க, திருடுதான். அப்ப யோசித்து பாருங்க ஐயா, ஒரு மனுஷன் செய்கிற தவறு, அந்த பாவம் இருக்கிறது. ஏன்னா நம்ம கோர்ட்டார பாக்குறோம், ஜட்ஜ பாக்குறோம், நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்தை பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் மேல ஒருவர் இருக்கிறார். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொண்டு வருவார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பராக மறைவானது ஒண்ணுமே யாரும் மறைக்க முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதி வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல அவர் என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். ஆனா அப்படிப்பட்ட நியாயத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுகிறதற்கான ஒரு தெய்வம் உண்டு. அந்த ஆண்டவர் இந்த உலகத்துல நீதியை, நியாயத்தை நிலைநாட்ட விரும்புறதுக்கு உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாக்கி வச்சா, நம்ம ஆட்கள் என்ன செய்யுது பாருங்க, மூட பார்க்க. நான் உங்களை காட்டி கொடுங்கன்னு சொல்ல வரல. யார் யாரையும் நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க, நீங்க கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லல. யாரையும் நீங்க தப்பு இல்லைன்னு என்ன செய்ய வேண்டாம், அநியாயம் பண்ணிடாதீங்க. கவனிக்கீங்களா? தப்பு பண்ணவனை தப்பு இல்லைன்னு சொல்லிடாத, பண்ணாதவனை பண்ணான்னு என்ன செஞ்சிடாத, நியாயம் திருத்துறாங்க. நல்ல கவனிக்கீங்களா? இது தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது பாருங்க, கொடுமையானதாக இருக்கிறது. ஆண்டவர் இதை ஏற்றுக்கிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்றார், இது எனக்கு அருவருப்பு. துன்மார்க்கனை நீதிமானாகவும் நீதிமானை துன்மார்க்கனாகவும் ஆக்குறது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? அருவருப்பாய். இந்த அருவருப்பு, இந்த தேவனுக்கு விரோதமான இந்த பகை இன்னைக்கு நம்ம விட்டு என்ன செய்யணும் பாருங்க, மாறும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் உடனே தான் மகன்னா மூடிடுறது. இதே பக்கத்துட்டுக்காரன் வைங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அநேகருக்குள்ள இந்த சுபாவம் இருக்கிறது. ஐயா ஐயா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேதத்துல மோசே என்கிறதான ஒரு வாலிபன், அவனை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருந்த நாட்டுல அவன் இருக்காம என்ன செஞ்சு போயிட்டானா, ஓடி போயிட்டானா. ஏன் ஓடி போற? நீ இளவரசன். அந்த எகிப்துல அவன் யாரா இருக்கிறான் பாருங்க, இளவரசனா இருக்கிறான். இளவரசனா இருக்கிறவன் ஓடி போறான். ஏன்னு கேட்டா, 1000 தான் நான் இளவரசனா இருந்தாலும் இந்த நாட்டோட அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜா என்னை எப்படிதான் பார்ப்பாரு தெரியுமா? ஒரு எபிரேய பிள்ளையா தான் என்ன பார்ப்பாரு. இனி எபிரேயனைத்தான் பார்ப்பாரு. நான் ஒரு நாள் எகிப்தியனா என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. ஏன் அப்படி பாக்குறாரு நீ நினைக்கிற? அவன் மோசேட்ட கேட்டா, ஒரே அடியில ஒருத்தன் இவன் என்ன செஞ்சான் பாருங்க, கொலை செய்து விட்டான். மோசேட்ட கேட்கறாங்க, நீ இப்படி கொலை செய்யலாமாப்பா? ஆண்டவர் அறிஞ்சவன், நீ இப்படி செய்யலாமாப்பான்னு கேட்டா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற சொல்றது, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை எப்படி நடத்தினானா தெரியுமா? அநியாயமாய் நடத்தினான்னு எழுதப்பட்டிருக்க. அவன் செய்யாத தப்புக்கு அவனுக்கு என்ன கொடுத்தானா பாருங்க, தண்டனை கொடுத்தான். பேசாததை பேச வைக்கிறான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த சுபாவங்கள் என்ன செய்கிறது பாருங்க. தயவு செய்து அதெல்லாம் உங்களை விட்டு என்ன செய்யுங்க, யார் மேலையும் அப்படி பழியையும் பாவத்தையும் என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியாட்டி விசாம வாயை பொத்திக்கிட்டு என்ன செய்ய. ஆமா, தனக்கடாத வழக்கில் இன்னைக்கு நிறைய பேர் தலையிட்டு தேவனுடைய கோபத்தை தன் குடும்பத்தில் என்ன செய்கிறார்கள், வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அதனால சம்பந்தம் இல்லாத காரியங்கள்ல அங்கங்க நடக்கிறதான பொல்லாத காரியங்கள்ல என்ன செய்யாதீங்க, சம்பந்தப்படாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம யாரையோ நல்லவன் என்றும் நாம் யாரையோ கெட்டவன் என்றும் சொல்லுகிறதற்கு நாம் யாரல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற சொல்லுகிறது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதல்ல என்ன செஞ்சு போடு, எடுத்து. உத்திரம்னா என்ன பாருங்க, வீட்டுக்கு இருக்கிற பில்லர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கலாம். பில்லரா பீமா? உத்திரம் என்ன போடுவாங்க, பீம். அப்படிதானே? மேல இருக்கும் பாருங்க, அதான் உத்தரம். கீழே என்ன தூண், என்ன மேல இருக்கும் பாருங்க, வீட்டுல சென்டிங்ல நடுவுல பீம். அது கண்ணுல இருக்கான். ஆனா அடுத்தவனை பார்த்து சொல்றதா என்ன இருக்கு, துரும்பு இருக்குன்னு சொல்றான். கண்ணுல எத்தாவரிய உத்தரத்தை வச்சிருப்போமா நாம, நம்மகிட்டே 1000 ஓட்டை இருக்கு. ஆனா அடுத்தவங்களை பார்த்து என்ன சொல்றது, இவன் பொல்லாத பெயர்லாம், இந்த குடும்பம் ஒரு விளங்காத குடும்பம்லாம் அப்படின்னு அடுத்தவங்களை என்ன செய்யறது பாருங்க. நியாயம் இருக்கிற காரியத்தை நீங்க அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து தேவனுக்கு அருவருப்பான அந்த காரியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த தாவீது என்கிற அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது மரித்து விட்டார். சாலமோன் இப்போ தேசத்தின் ராஜா. அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினானா. ஜெபம் பண்ணி அவன் என்ன கேட்டானா பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்டாங்க. நல்லா கவனிக்கீங்களா? என்ன தாங்க? ஞானத்தை தாங்க. ஏன் உனக்கு ஞானம் வேணும்? பணம் சம்பாதிக்கிறதுக்கா? ஏன் உனக்கு ஞானம் வேணும்? அரசாட்சி பண்றதுக்கா? இந்த திட்டம் அந்த திட்டம், அப்படிதானே? இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற முதலமைச்சராக ட்ரை பண்ற அவ்வளவு பேரும் அப்படி ஆட்கள் வச்சிருப்பாங்களாம். கவனிக்கீங்களா?
அப்துல் கலாம் அவர் ஐயா கூட இருந்த சில, அவரோடு கூட சயின்டிஸ்ட்ல இருந்த சிலவர்கள் பொருளாதார நிபுணர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தான் நிறைய அட்வைஸ் யாரு கொடுத்துருக்குறாங்களா, கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த காரியத்தெல்லாம் செஞ்சாங்களா. லேப்டாப் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பு இதை செய்யணும், மாடு கொடுக்கணும், ஆடு கொடுக்கணும். இந்த திட்டங்களெல்லாம் சொன்னவங்க யாருன்னு கேட்டா நமக்கு யாரை தெரியும்? ஜெயலலிதா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தெரியும் நமக்கு, அப்படிதானே? ஆனா இந்த திட்டங்கள் யாரு செயல்படுத்தினா சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அது இப்படிப்பட்ட பொருளாதார நிபுணரா இருக்கிறவங்க தான் சொன்னாங்களாம். இது மக்களுக்கு போய் சென்றடைஞ்சா காலாகாலத்துக்கு உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. இந்த திட்டத்தை சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்க. அப்போ ஞானம், அரசாட்சி பண்றதுக்கு ஞானம் வாங்கியிருக்கலாம். ஆனா இவனும் ஞானத்தை தேவனிடத்துல கேட்டானா. ஏன் தெரியுமா? நீதி செய்யணும். ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களிடத்தில் நித்திய கிருபையை பெற்றிருந்தாரு, நிச்சயமான கிருபை, உங்களுக்கு பிரியமா இருந்தார். அதே போல நான் இருக்கணும் ஐயா. நான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே இந்த பூமியில நான் என்ன செய்யணும் தெரியுமா? நியாயம் செய்யணும். ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்டா பாருங்க, ஞானத்தை தாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கா இல்ல, பொருள் சம்பாதிக்கிறதுக்கா, ஆஸ்தி உண்டாக்குறதுக்கா, சாகிற வரைக்கும் நானே ராஜாவா இருக்கணும் அதுக்கு கேட்கல. அவன் சொன்னா, ஆண்டவரே இந்த பூமியில நீதினா என்ன, நியாயம்னா என்னன்னு என்ன செய்யணும்? 2 பேர் குற்றவாளியாய் வருகிறார்கள், 2 பேர்ல யாரு நிரபராதின்னு எனக்கு என்ன செய்யணும்? நான் அதை காண்பிக்கணும் ஐயா. எனக்கு அந்த ஞானத்தை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க ஐயா. ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஏன்? அவன் ஞானத்தை கேட்டான் என்று அல்ல, அந்த ஞானத்தை விட ஆண்டவர் அந்த ஞானத்தை அவன் கேட்டதுக்கு முகாந்திரத்தை தேடினார். அந்த முகாந்திரம் என்ன தெரியுமா? எந்த நீதிமானும் என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. துன்மார்க்கனுக்கு பதிலாக நீதிமான் தண்டிக்கப்படக்கூடாது, பாவிக்கு பதிலாக பரிசுத்தவான் என்ன செய்யப்படக்கூடாது. ஏனென்றால் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே என்ன இருந்தது? ஏனென்றால் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்கு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமியில பிறக்க போகிறார். அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, அவரிடத்தில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் உலகத்தின் பாவம் எல்லாம் யார் மேல சுமத்தப்பட்டது? அவர் சபிக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள், அவருடைய நியாய தீர்ப்பில் அவரை கொண்டு என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்தார்கள் ஐயா. குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியில என்ன செய்யப்படுகிறது? சிந்தப்படுகிறதை அன்றைக்கே நினைப்பூட்டினான் என்று தேவன் விசுவாசித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சாலமோன் கேட்டதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு அந்த சந்தோஷம் தான். இந்த உலகத்திலே நீதியை, நியாயத்தையும், மனுஷனுக்கு அன்பு, சமாதானத்தையும் சொல்லிக் கொடுக்கிற தெய்வம் இந்த பூமியில பிறக்க போகிறார் என்றும், அந்த காரியத்தை இந்த பூமியில நடப்பிக்க போகிற பொல்லாதவர்கள், அநியாயம் செய்ய போகிற ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போறாங்க? வரப்போறாங்க. ஆனா என் குடும்பத்துல அப்படி யாரும் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? எங்க சந்ததியில அப்படி இருந்துடக்கூடாது. அதுக்காக சாலமோன் என்ன கேட்டிருக்கிறாரு பாருங்க. நீங்களும் நானும் தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க ஊர்லயா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கட்டும், நீங்க செய்யற அற்பமான ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், பிரசங்கத்துல சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்துல இந்த வண்டியில இதெல்லாம் போகும்போது திடீர்னு பாருங்க, அது இந்த ஏசி வண்டி இருந்தா தான் ரொம்ப ஓத்துறோம். ஏசி வண்டியில போவோம், சல்லுன்னு திடீர்னு நாத்தடிக்கும். உடனே ஒருத்தர் மூஞ்ச பாக்குறது. இந்த பள்ளிக்கூடத்துல என்ன செய்வோம்? யாரா இந்த தப்ப பண்ணது அப்படின்னு கேட்டா, எவன் தலை சுடுதோ அவன் தான் அதை பண்ணியிருக்கான் பாரு. தப்புன்னு ஒருத்தர் என்ன செய்வான்? தலை சுடுதான் தொட்டு பாத்துருவான் பாருங்க. இவன் தான் காரணம், இவன் தான் குளிக்காம வந்திருக்கான், பாத்ரூம் போகாம வந்திருக்கான். உண்மையிலே ஏசி வண்டியில போகும்போது ஏசி என்ன செய்யணும்? ஏசியில 2 ஆப்ஷன் இருக்கு இந்த கார்ல. ஒண்ணு என்ன தெரியுமா? இங்க உள்ள நீங்களும் நானும் விடுறோமோ, என்ன விடுறோமோ ஆர்டர் தான் தெரியும். உள்ளுக்குள்ள காருக்குள்ள இருக்கிறவங்க சுவாசம் விடுறாங்க பாருங்க. இந்த உள்ள இருக்கிற காத்தையே குளிர்ச்சியாக்கி தரும். அது ஒரு ஆப்ஷன் கார்ல. இன்னொன்று ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வண்டி போகும்போது ஏத்தாப்புல வருது பாருங்க அந்த காரு, வெளியில உள்ள காத்து, அந்த காத்தை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். 2 ஆப்ஷன் உண்டு. ஒண்ணு வெளியில இருந்து வர்ற காத்து, இன்னொரு உள்ளே இருக்கிற சாதாரண காத்துலயே நம்ம ஒத்துக்கிட்டது கிடையாது. நல்ல கவனிச்சிக்கணும். சாதாரணமான காத்துலயே மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? குலக்குத்தத்தினால ஒத்துக்கிடுவான் போல. அந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சுபாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, மூடுறது எதனாலும் என்ன செய்யறது? மூடுறது. நல்லா தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான
உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் அருவருப்பாக பகையாய் பார்க்கிற காரியம் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் நல்லதை கெட்டதுன்னு என்ன செய்யாதீங்க, கெட்டதை நல்லதுன்னு என்ன செய்யாதீங்க. நீதிமானை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் புரட்டி பேசுகிற மாறுபாடு பண்ணுகிற இந்த காரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது. இது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்கிறது என்று வேறும் சொல்லுகிறது. ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது தேவன் வெறுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தான் சட்டம் போட்டார். நல்ல கவனிங்க. மோசேயின் இடத்திலே பிரமாணத்தை கொடுத்தது ஆண்டவர். அவர் தான் சொன்னார், விபச்சாரத்தில் கையுமாய் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் அவங்க என்ன செய்யப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டத்தை கொடுத்தது ஆண்டவர் தான். கல்லெறிந்து கொள்ளணும் எல்லாரும். யார் பிடிக்கப்படுகிறார்களோ, தன் மனைவியோடு தன் புருஷனோடு இல்லாதபடி துன்மார்க்கமாய் யார் வாழுகிறார்களோ அவங்க பிடிக்கப்பட்டுட்டு அவங்கள கொல்லணுங்கிறது சட்டம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல. அதன்படி போத்தியை பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. கை முனியமா பிடிச்சு ஆண்டோட சமூகத்தை முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. உண்மை என சாட்சி இருக்கு. ஆமா இவ பாவம் செய்தான்னு என்ன இருக்கு, சாட்சி இருக்கு. ஆனா ஆண்டவரை என்ன செஞ்சாராம் பாருங்க, அவளை அனுப்பிட்டார். நானும் இனி உன்னை ஆக்கணைக்குள்ளா என்ன செய்வதில்லை. என்ன ஆண்டவர் சட்டம் போட்டதே நீங்க தானே, நீங்க தானே சட்டம் போட்டீங்க. பாவிக்கு தண்டனை கொடுக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி என்ன செய்யணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும், நீங்க தானே சட்டம் போட்டீங்க. இப்ப நீங்களே அவளை அனுப்பிட்டீங்களே ஐயா, நீங்களே அவளை அனுப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டா, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. நல்ல கவனிங்க. இதுல உங்களுக்கு எனக்கு இருக்கிற கருத்தை கவனிங்க. என்ன கவனி தெரியுமா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெடுத்து என்ன செய்ய கிடவன். நீ முதல்ல எப்படி இருக்க, நீ அடுத்தவனை பார்த்து துன்மார்க்கன்னு சொல்றிய, நீ சரியா இருக்கிறியா. இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அடுத்தவங்க மேல ஜட்ஜ்மெண்ட தீர்ப்பை சொல்றதுல நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏனென்றால் தீர்ப்பு எழுதுகிறவர் யார் தெரியுமா, ஆண்டவர். உங்களுக்கு எனக்கும் தீர்ப்பு யார் தான் எழுதணும், ஆண்டவர் எழுது. அதனால தயவு செய்து நீங்க யாரையும் பொல்லாதவர்கள் என்றும் இருமாப்பு உள்ளவர்கள் என்றும் திருடர்கள் என்றும் வேசிக்கல்லர்கள் என்றும் பொறாமை உள்ளவர்கள் என்றும் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லவர்கள் இல்லை என்று யாரையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தீர்ப்பு செய்திடாதீங்க. கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யுங்க, ஒரு வாழ்க்கை வாழுங்க. அதே நேரம் அநியாயம் செய்திருந்தும் அதுக்கு துணை போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருவருப்பை செஞ்சிருந்தும் அதுக்கு துணை போகாதீங்க. உங்க சொந்தம், உங்க கூட பிறந்தவங்க, உங்க பிள்ளைகள் எந்த ஒரு காரணத்துக்காக, கணவனுக்காக மனைவிக்காக தயவு செய்து என்ன செய்யாதீங்க, துணை போயிடவே செய்யாதீங்க. ஏனென்றால் தாவீதாக இருந்தாலும் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால அவன் தப்பு பண்ணிட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிளை எடுத்து யார் வாசிச்சாலும் சத்திய வேதம் சொல்லுகிறது, வெளிச்சம் சொல்லுகிறது, தாவீது பிறனுடைய மனைவியை என்ன செய்தான், இச்சித்தான், அவளுடைய கணவனை கொன்றான். அப்படி இல்லை. இன்னைக்கு தான் பைபிள்ல என்னன்னு தெரியும் ஒருத்தர் எடுத்து வாசிச்சாலும் அதுல சத்தியமாய் போட்டிருக்கு. ஏன் தெரியுமா, என் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு. ஆமே, துன்மார்க்கனை நீதிமான் என்றும் நீதிமானை துன்மார்க்கன் என்று என் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அவர் செய்யாத நீங்களும் நானும் என்ன செஞ்சிட விடாது. மன்னிக்கலாம். உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்காங்களா, அதை மன்னிக்கலாம். உங்களுக்கு அநியாயம் பண்ணியிருக்காங்களா, மன்னிக்கலாம். நீங்க பேசிட்டீங்கன்னு உங்களை சொல்றாங்களா, மன்னிக்கலாம். ஆனால் நியாய தீர்ப்பு நீங்க என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவன் இந்த காரியத்தை குறித்து என்ன செய்கிறார் பாருங்க, சொல்லுகிறார், அருவருப்பு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகை மிகவும் எப்படி இருக்கிறது, சமீபமா இருக்கிறது. வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் பிரியமானவர்களாக இருக்கணும். என் பிரியவே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமே இல்லை. அருவருப்பா இருந்துடக்கூடாது. உங்களுடைய ஸ்தோத்திரம் அருவருப்பா இருக்கக்கூடாது. உங்க ஜெபம் அருவருப்பா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நீ எந்த காரியத்தை ஒரு சின்ன பொருளை நீங்க செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் பாருங்க, பிரியமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. நான் அடிக்கடி இந்த சாவியை தொலைச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனைவிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். 15 வருஷம் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு அவர்கிட்ட நல்ல ஒரு கருத்தை கேட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். இப்பதான் சொல்லுது அவங்ககிட்ட. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடி சாவியே தொலைச்சிருவேன், கார் சாவியே தொலைச்சிருவேன், பைக்கு சாவியே தொலைச்சிருவேன். எங்கேயாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு மறந்தோணி, ஆமா, எங்கேயாவது சாவி வச்சிருவேன். கவனிங்க. இதுல ஒரு ஆழமான ஒரு கருத்து என் மனைவி கண்டுபிடிச்சிருக்கா. என்னன்னு கேட்டா, நான் சாவியை தொலைச்சிட்டோம்னா அவ சாவியை தொலைச்சிட்டான்னா என்ன செஞ்சிருவான் பாருங்க, சாவி கிடைக்கவே செய்யாது. ஆனா நான் சாவியை தொலைச்சா என்ன செஞ்சிருதான். இந்த மாதிரி நீங்க யாராவது வாழ்த்து, ஐயா நீங்க யாராவது வாழ்த்து வாங்கியிருக்கீங்களா? இந்த மாதிரி 15 வருஷத்துல நான் ஒரு வாழ்த்து வாங்கியிருக்கேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என் மேல இப்படி ஒரு எண்ணம் இருக்க. என்னன்னு கேட்டா, நான் தொலைச்சா தொலைஞ்சே போயிருது, இவன் தொலைச்சா என்ன செய்ய மாட்டேங்கி. நல்ல கவனிங்க, சாவிய எடுத்து பைக்கில் வச்சிருந்திருக்கேன், அப்படியே இந்த பேக் வச்சுட்டு இந்த பைக்கை அப்படி நோண்டிக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த அன்னைக்கு இப்போ பேக்கை தூக்கி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். சீட்டில் இருந்த சாவி அப்படியே சீட்லேயே இருந்திருக்கு, என் பாட்டு போயிருக்கேன். ஆமாம், இங்கே இருந்து ஆலங்குளம் போய், ஆலங்குளம் இருந்து ரெட்டியார்பட்டிக்கு போய், சந்தைக்கு போயிட்டு, சந்தையில போய் வேடிக்கை பார்த்துட்டு இந்த கறி சாப்பாடு சாப்பிட்டு 2 வான்கோழி வாங்கி முன்னால் வச்சுக்கிட்டு அங்கே இருந்து திரும்ப வந்து ஆலங்குளத்தில் அவன் கத்திர சோதனை. அப்போ இந்த பையங்கள்லாம் இருந்தாங்க, எப்போ காரை கொண்டு வாங்கன்னு சொல்லி காய் வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்தாச்சு, இடைக்காலம் வந்தாச்சு. இங்கே வந்து சாவியங்க 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 சாவியங்க. எப்படி இருக்கும் சாவி? சீட்டில் வச்சது சாவி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாவியங்க 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 சாவியங்க. இதுதான் என்ன செய்யற, சிஐடி போலீஸ் தேடுதாங்க. இதே ஓத்திரமா போச்சு. தினம் சாவி என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேட வேண்டியிருக்குன்னு தேடி 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 வேற. அதுவும் நம்முடைய நிலைமைக்கு வேற யார்ட்டையும் அம்பிடக்கூடாதா? நம்ம மேல அப்படி நம்ம தெரியாம கொண்டு வந்து கொடுத்துடலாம். நம்ம ஆனஸ்டா இந்த ஏன்ன தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அம்பிடுறது அவட்ட தான் அம்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதனால எல்லா பக்கம் தேடணுமா. திடீர்னு எங்க வந்தா பாருங்க, பைக்கிட்ட வந்தா பைக்கில் அந்த நட்டு இருக்கு பாருங்க, அப்படி இப்படி வீலுக்குள்ள நட்டு சீட்ல இருந்து விழுந்து அந்த வீல் நட்டுல தொங்குது. எங்க போயிட்டு வந்திருக்கேன், 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன். அந்த சாவி எதுவே தொங்குது. யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அது கர்த்தருக்கு எப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் உங்களை என்ன செய்ய விட மாட்டார் பாருங்க, தவற விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டியதை கவனித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டுமானால் நீங்கள் நானும் என்ன செய்யுங்க, துன்மார்க்கனை நீதிமான் என்றும் நீதிமானை துன்மார்க்கன் என்றும் தீர்க்கிற இந்த காரியத்தை குறித்து எப்படி இருங்க. நன்மையை தீமைன்னு சொல்றான், தீமையை நன்மைங்கிறான். அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படி குடும்பத்துல நிறைய சண்டை இருக்கு. ஆமா, மருமகா சாம்பார் வச்சா ரசங்காங்க. அவங்க மகா வந்து சாம்பார் வச்சிருப்பா, மகா வந்து ரசம் தான் வச்சிருப்பா. ஆனா இந்த மாமியாரு தான் மகா ரசம் வச்சிருக்கிறதுனால அதை சாம்பார் இருக்குது. அப்படித்தானே? நிறைய குடும்பத்துல அதான் நடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சாம்பாரு ரசம், ரசமே என்ன செஞ்சிருது. ஆமா, இப்படிலாம் ரசத்தை சாம்பார் ரசம்லாம் என்ன செய்ய விடாது. ஏன்னா சில நேரம் நான் வயிற்றுச்சலோட இருந்திருக்கேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டம் நடத்தி பாயசம் வச்சிருக்கேன், பாயசம் எல்லாருக்கும் பாயசம். அப்படி எப்படி அடை பாயசம் சொல்லுவோம் பாருங்க, அடை பாயசம் எல்லாரும் நல்லா இருக்கு. ஒரு சிலர் வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் எப்படி ஆயிட்டு, கொஞ்சம் கட்டி ஆயிட்டு, ஒரு நாள் பரவாயில்ல நல்லா இருக்கு, அடை பாயசம் நல்லா இருக்கு, நெய் நீங்க தேங்காய் வெட்டி தேங்காய் எண்ணெயில வறுத்து போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு. ஒரு சந்தோஷத்தை கேட்டியேன்னா ஒருத்தர் நல்லா இருக்குன்னு இப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, இந்த கூழு நல்லா இருக்கு, இது எப்படி கூழா? நான் கேட்டேன், என்ன கூழு இது? கம்பம் கூழா? இது என்ன கூழு அப்படின்னு கேட்க. யோசிச்சு பாருங்க, கூழுன்ட்டேன். எப்படி இருக்கும் பாருங்க. சிலவங்களாம் பரவாயில்ல, கட்டியா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்குன்னாங்க. இது காய்ச்சி உட்காந்து நினைச்சிருக்கேன் நானே, விட்டாம உட்காந்து மாவை அரைச்சி நெஞ்சு வந்திருக்கேன், காய்ச்சி இருக்குன்னு சொல்லி இந்த கூழுங்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு நம்ம கண்ணில் பட்டது, காதல கட்டவே அதுக்கான வசனம்லாம் இருக்கு. ஆனா நேரம் ஆயிட்டு, மணி 9 மணி ஆகிட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கண் கண்டபடி என்ன செய்ய மாட்டாரா, தீர்ப்பு. அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? எனக்கு அந்த வசனத்தை வாசிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா பாருங்க. வேற சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்க, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவெல்லாம் வரும்னு நினைக்காதோ. அப்படிதான் இல்ல, யோவான் வாசிங்க. 7வது அதிகாரம் 22 இருந்து வாசிங்களேன். இல்ல ஏசாயால இருக்கு பாருங்க. 11வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் வாசிங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாயினிடத்திலிருந்து அவர் வருவார் என்று சொல்லி தாவீதின் அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அதுல சொல்லும் போது அவர் எப்படி இருப்பார் சொல்லும் போது 3வது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும்,
பகையாமல் யோசித்து பாருங்க, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது. நல்ல கவனிங்க, மனுஷன் பார்க்கிறதுமாய் பார்க்காது, இருதயத்தின் ஆழத்தையும் பார்க்கும். ஆனாலும் கண் கண்டபடி அவர் என்ன செய்ய மாட்டாரா? தீர்ப்பு செய்ய மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து, தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற சுபாவத்தை பாருங்க. கண் கண்டதுனால அல்ல, காது கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டது என்னது? காந்தி தாத்தா எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு தெரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தையை இருந்தா எடுத்திருக்கிறார். காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே நீ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் என்ன சொல்லிருந்தோம், இவன் தப்பு, கேட்டதெல்லாம் சொல்லிடுறோம், இவன் அப்படி பட்டவளாம்லா அப்படின்னு பேசிடுறோம். ஆனா வேறன்னு சொல்லுகிறது, கர்த்தர் யாரையும் அப்படி அணியாம என்ன செய்யாதீங்க, இது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் விரும்புகிறதையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, ஒரு நாட்டுடைய ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சரை மிகவும் அதிகமாக நேசித்தான். ஏன்னா 2 பேருடைய வயது ஒரே வயதா இருந்தது. கவனிங்க, ஒரு புத்தகத்தில் வாசிச்சேன். அந்த அமைச்சரும் அவரும் எப்போது நண்பர்களா இருந்து 2 பேர் எங்க போனாலும் இவங்க 2 பேர் தான் போவாங்க. ஆனா ஒரு நேரம் என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, அவர் 2 பேரும் வேட்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. வேட்டைக்கு போயிருக்கும் போது 2 பேரும் வேட்டையாடுறவங்களா இருந்தாங்க. ஒரு பக்கம் இருந்து அவர் அம்பு எய்கிறார், இவர் இன்னொரு பக்கம், அவர் அந்த பக்கம் போயிருக்கிறார், இவர் இந்த பக்கம் போயிருக்கிறார். என்ன நடந்தது பாருங்க, அவர் அம்பு எய்தது அவர் குறிவைத்த அந்த மிருகத்தின் மேல் படாமல் அந்த அம்பு யாரையே சேதப்படுத்தின்னு பாத்தீங்கன்னா ராஜாவே சேதப்படுத்தினதை தாங்க முடியாத அந்த ராஜா, இவன் என்னோடு கூட இருந்து பெயர் பெற்றவனா மாறிட்டான், என் ஒரே வயதுள்ளவனா இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த ராஜா நினைச்சிட்டாரு, இப்ப இவன் என்னைய கொன்னுட்டு இவன் யாராக நினைக்கிறான், ராஜாவாக நினைக்கிறான்னு அவர் முடிவு பண்ணிட்டார். உடனே சொன்னாராம், இவனை பிடிச்சி எங்க வைங்க, சிறையில் வைங்கன்னு சொல்லி அந்த அந்த தன்னுடைய நண்பனை, தன்னுடைய அமைச்சரை தூக்கி, மந்திரியை தூக்கி எங்க வச்சுட்டாராம் பாருங்க, சிறையில் வச்சுட்டாராம். இப்போ இவருக்கு ரொம்ப இன்னும் பதபதப்பா இருக்கு. நம்பிக்கையானவன் ஒருவன் கூடவே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப யாரை நம்பனே அவருக்கு என்ன செய்யல தெரியல. யாரை நம்பனே தெரியலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த 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 அரச அரண்மனையுடைய வாசலுக்கு வந்தாராம். வாசல்ல வந்து நின்னாராம். அப்படின்னு பாத்தீங்க, வாசல்ல வந்து நிற்கும் போது மேல இருந்த இந்த கைப்பிடிகள் எப்படி ஒண்ணு வச்சிருப்பாங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு மேல வச்சிருந்த அந்த ஒரு பொருள் வந்து கல் வந்து என்னச்சுதான் பாருங்க, இப்படி தலை மேல வந்து விழுறதுக்கு பிறண்டு வந்துச்சான். அங்க அந்த வழியா வந்த ஒரு குரங்கு என்ன செய்தான் பாருங்க, அந்த குரங்கு இவர் கிட்ட வந்துட்டு போனோடனே இவர் அந்த குரங்கு கண்டு விளங்கினாரா, அந்த கல் அவர் நின்று இடத்துல தொப்புன்னு விழுந்துச்சான். உடனே அவர் பாக்குறாரு, இந்த ஆபத்துல இருந்து இந்த குரங்கு தான் என்ன நினைச்சிருக்கு, காப்பாத்திருக்க. அந்த குரங்கை பிடிச்சு அந்த குரங்குக்கு சாப்பாடு கொடுக்காரு, பால் கொடுக்காரு, பழம் கொடுக்காரு, அந்த குரங்கு கூடயே இருக்கிறாரு. ஏன்னு கேட்டா அந்த குரங்கு என்னெல்லாம் செய்தோ இதே மாதிரி அவரை சின்ன சின்ன காரியத்துல காப்பாத்திக்கிட்டே இருக்கு. இவருக்கு முழு நம்பிக்கை எது மேல வந்துட்டு சொல்லுங்க, எது மேல வந்துட்டு, குரங்கு மேல வந்து. குரங்குக்கு தெரியுமா, உண்மையும் சொல்ல மாட்டேங்க, குரங்குக்கு தெரியுமா ஐயா, இவர் ராஜா, இவரை நம்ம காப்பாற்றணும் எதுவும் தெரியுமா, அது பழம் கொடுத்தா எங்கனாலும் வரும், பழத்தை கொடுக்கலன்னா உங்க மேலேயும் வரும். அது பாவனாசம் இருக்கிறவங்க கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா டெய்லி அவங்க வீட்டுக்கு மருமக வராளோ சொந்தக்காரங்க வராங்களோ தெரியாது, இவங்க டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கதவை அடைச்சிக்கிடுவோம், பாசையா இருக்காங்கலாம் மேல. என் வீட்டுக்காரி திடீர்னு ஏதோ பயங்கர கொலை நடந்த மாதிரி வேற கத்துவோம், அதுக்காகவே பயந்து ஏமா இதை அடைச்சிருமா அதை அடைச்சிருமான்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு கதவை இணைஞ்சுதான் போட்டிருப்பா, டெய்லி வரும். ஆமா, வந்துச்சு. நாங்க இருக்கிற பொறிகடல், அங்க இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் வீட்டை ஒரு கலவரம் பண்ணிட்டு தான் அன்னைக்கு வெளியில போவோம். ஆனா பட்டாலும் நிறைய பேருக்கு புத்தி வராத மாதிரி கதை திறந்தா இருக்கும். அடுத்தலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அது டெய்லி வரும். அதுக்கு இவங்க இந்த வீட்டுக்கு வந்தா டெய்லி கிடைக்கி நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க. சிலர் என்ன செய்றாங்க, பொறி வாங்கி மாடியில் வச்சிருக்காங்க, வந்து என்ன செய்யட்டும் சாப்பிடட்டும், பொறி வாங்கி வச்சிருக்காங்க. பொறி வாங்கி வச்சு அந்த அண்ணாச்சி கையை பிடிச்சி நின்று விட்டு, அதுக்கு தெரியுமா, நல்லா கவனிக்கீங்களா, அதுக்கு தெரியுமா, அது உண்மை. இந்த அரசன் நினைச்சுக்கிட்டா அது என்னை நேசிக்கிறதுன்னு சொல்லி அது கூடவே படுக்கான், அதுவும் அவங்க கூட படுத்துக்கிட்டது. எவ்வளவு சந்தோஷமா 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அது சொல்லியிருக்கு, நான் தூங்குனா நீ தான் என்ன செய்யணும், பாதுகாத்துக்கிடணும், சரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் குரங்கு தலை ஆட்டித்தான், உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுதான் பாருங்க, தலையாட்டித்தான். படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரா. இதே மாதிரி
குரங்குக்கு ஒரு கனவு தெரியுது. ஒரு கனவுல பார்த்தா இந்த ராஜா கொடுக்காத ஒரு பழம் கனவுல தெரியுது. அவன் அந்த பழத்தை எங்க அப்பாவும் சாப்பிட்டுருக்க மாட்டாரு போல, விசித்திரமான ஒரு பழமா இருக்குன்னு கனவுலயே நினைச்சுதான் பாருங்க கண்டு அந்த பழத்தை எப்படியாவது பறிச்சு சாப்பிடணும் மரத்துல கிறுக்கு கிறுக்குன்னு கனவுல சரக்கு புறக்கணும் மேலே ஏறி அந்த பழத்தை பறிக்க போக பார்த்தா திடீர்னு என்ன வந்துட்டான் பாருங்க, இன்னொரு குரங்கு கூட வந்துட்டான். 2 பேர் என்ன செய்றாங்க, கட்டி பரண்டு கக்கப்புறம் ஒருத்தரை கடிக்க ஒருத்தரை பரண்ட சட்டை புட்ட சண்டை நடக்கு. சண்டை நடந்ததுல மேல இருந்து அந்த அந்த பழமும் கீழே விழுந்து இணைஞ்சு போச்சு, சப்பிளிஞ்சு அந்த நசுங்கி இணைஞ்சிட்டு செதறி போச்சு. செதறி விடுறாங்க முழிச்சுப்பா நினைக்கி அந்த மேல அந்த ஈரம்லாம் பட்டுச்சு பாருங்க, அந்த அந்த பழத்துள்ள ஈரம் அதெல்லாம் பட்டு பழம் செவசவேன்றது பட்டு அப்படியே தூக்கத்துல முழிச்சு பார்த்துதான் கை காலெல்லாம் என்னவா இருக்கான், சிவப்பா இருக்கான். என்னன்னு பார்த்தா கூட படுத்த ராஜாவை போட்டு இணைஞ்சு வச்சிருச்சு. பழத்தை கனவுல கண்டுட்டு கூட படுத்தவனை பிடிச்சி இணைஞ்சு விட்டு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரும் இணைஞ்சிடாதீங்க. உண்மை என்னன்னு தெரியாம நடந்தது என்னன்னு தெரியாம என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. நியாயம் தீர்த்தீங்கன்னா அவன் ரோட்ல போறது, தெருல போறது, காட்டுல போறதெல்லாம் உங்க வீட்டுல வந்து உங்களை பரண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம யாரையும் அணியாம என்ன செய்ய வேண்டாம், நியாயம் தீர்க்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளதை இல்லதை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய ஆதரவை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மேன்மையை நாம் மரண பரியந்தம் யார் நம்ம இடத்துல இருந்து என்ன செய்ய முடியாது. எப்போது நான் கர்த்தரை துதிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே 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 ஸ்தோத்திராண்டவரே. அநியாயமாய் நாமே தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுகிற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்மை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் ஆமென் அநியாயமாய் தீர்க்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். ஆமென் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஆமென் நீதிமானை ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. துன்மார்க்கனை தம்முடைய ரத்தத்தினால கழுவி நீதிமானாக்குகிறார். அவனுக்கு வர வேண்டிய தண்டனையை தீர்ப்பை அவர் இல்லாமல் ஆக்கவில்லை, அதை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆமென் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு காரணம் அந்த அந்த தண்டனையை அவர் அனுபவிச்சதுனால. அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நாம அவங்களை தண்டிக்க நினைக்கிறோம், அவங்களை குறை சொல்ல நினைக்கிறோம், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க நினைக்கிறோம். இல்லை நாம் பாவம் இல்லை என்று சொன்னாதான் நடக்கும். நாமே குறை உள்ளவர்கள், நாமே குற்றம் உள்ளவர்கள். நாம் யாரை அநியாயமாய் தீர்ப்பு செய்ய வேண்டாம். ஆண்டவரே அப்பா, ஒரு தெய்வ பயமுள்ள வாழ்க்கை எனக்கு தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவர். அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. நாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு நான் அநியாயம் செஞ்சிடக்கூடாது ஐயா. எந்த குடும்பத்தையும் நாங்கள் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி தோத்திரம் பண்ணுங்க. யாரையாவது வேதனைப்படுத்தி இருந்தீங்கன்னா, யாருடைய குடும்பத்தையாவது குறை சொல்லி இருந்தீர்களானால் நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்திருக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமான பகையை செய்திருக்கிறோம், அருவருப்பை செய்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு மனமிறங்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு ஆதரவா இருக்கும்படியாக அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். குடும்பத்தில் பலிக்க செய்வார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. ஆமென் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. மனதார எல்லாரும் மனதார ஆமென் ஆண்டவரே. எங்களை துதி உமக்கு பிரியமா இருக்கட்டும். நீ எங்களுக்கு ஆதரவா இருக்கணப்பா. எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களுக்கு ஆதரவு ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பொருளை நம்பி அல்ல, மனிதர்களை நம்பி அல்ல, பணத்தை நம்பி அல்ல, எங்க பலத்தை நம்பி அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் நீதி உள்ளவர் ஐயா, நீர் உண்மை உள்ளவர் ஐயா, நீர் மாறாதவர் ஐயா.
ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு ஆதரவா இருங்கப்பா. இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டாருக்கு ஆதரவா இருங்க. வேலை ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எந்த சமயத்திலும் இந்த குடும்பத்துக்கு அவர்களுக்கு நீரே ஆதரவா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். அவர்களை விட்டு விலகிட கூடாது, இந்த பிள்ளைகளை விட்டு விலகிட கூடாது ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். சொல்லுங்க வாயை திறந்து. அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் இயேசுவின் ஸ்நேகம். கண்ணிழந்த பலன் இழந்த சின்சொனையும் நினைத்த ஸ்நேகம், கண்ணிழந்த பலன் இழந்த சின்சொனையும் நினைத்த ஸ்நேகம், நினைவேக்கு போகாமல் திசை மாறி போன யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம், நினைவேக்கு போகாமல் திசை மாறி போன யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். இயேசுவே அநாதி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண் கண்டபடி அல்ல, ஆதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக வாழ்வை தொடர்ந்து வந்த ஸ்நேகம், மரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக வாழ்வை தொடர்ந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். ஆமென் ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. அவர் கண் கண்டபடி அல்ல, காது கேட்டபடி அவர் நம்மை நியாயம் தீர்க்கவே இல்லை, நம்மை வெறுத்து ஒதுக்கவே இல்லை. ஆமென் ஆமென். அவருடைய சுபாவம் நமக்குள்ளே காணப்படும்படியாக, அவருடைய நடத்தை நமக்குள்ளே காணப்படும்படியாக, அவருடைய ஆதரவை உடையவளாக இருக்கும்படியாக நாம் யாரையும் நியாயம் தீர்க்காம, நாம் யாரை வெறுத்து ஒதுக்காம, யார் மேலேயும் பழி போடாம, ஆமென் ஆமென் ஆமென், நமக்குள்ளே தேவனுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும், கர்த்தருடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். துன்மார்க்க நீதிமான் என்றும், நீதிமானே துன்மார்க்கர் என்றும். ஆமென் ஆமென். இது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது, இது தேவனுடைய பார்வையில விரோதமாய் பகையாய் இருக்கிறது, கசப்பாய் இருக்கிறது. ஆண்டவரே இந்த கிரியை என்னை விட்டு மாற்றுங்க, அதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அதற்கேற்ற மோசைக்கு இருந்த வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்கு இருந்த இரக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். நல்ல ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் ஊழியத்தை கனப்படுத்தின உண்மையான குடும்பத்தாருக்காக, டீச்சருக்காக, ஆமென், எபிக்காக, கணவருக்காக, பிள்ளைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். டீச்சருடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய சந்ததிமார், இனஜன பந்துகள் எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. எல்லாரையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம்.
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்தரிப்போம். நாளை தினத்தில் 13வது ஸ்தோத்திர கூட்டம் கலிதான் முடியலே பிரான்ஸ் வீட்டில் கத்திர ஆசீர்வாதம் நடத்தி தரும்படி அதற்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயிப்போம். ஜோம் சங்கரனே ஜோம் இந்தாங்க இங்க வந்துரு. ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, கிருபையாய் கொடுத்த அந்த ஆண்டவரே 2025 வருஷம் ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் 1ஆம் தேதி முதல் அப்பா 31ஆம் தேதி வரையில் ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே தகப்பனே, இது எப்படி ஆண்டவரே மோசே நாட்களிலே யோசுவா நாட்களிலே உம்முடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீரோ அதே போல ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபையையும் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களையும் தகப்பனே உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் எங்களை ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஜனங்களாய் ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிவித்து எங்களை ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை அரவணைத்து தகப்பனே இது எங்களுக்கு ஆதரவாய் இருந்து ஆண்டவரே இது நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. இந்த நாட்களிலும் அப்பா இந்த குடும்பத்தாரோடு கூட ஆண்டவரே இந்த கிராமத்திலே வந்து நாங்கள் சபையாராய் உம்மை மகிமைப்படுத்தும்படி தகப்பனே நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே கர்த்தருடைய நாம மகிமைக்காய் செய்ய ஆமென் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென் ஆண்டவரே. துன்மார்க்கனை ஆண்டவரே நீதிமானாய் மாற்றுகிற அப்படிப்பட்ட அந்த அனுபவங்கள் எங்களுக்குள்ள இராதபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி ஆண்டவரே வாழக்கூடிய அப்படிப்பட்ட பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே தகப்பனே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஆண்டவரே தகப்பனே உலகத்தை பிரியப்படுத்த மனுஷனை பிரியப்படுத்த தகப்பனே பிசாசின் கண்ணிகளுக்குள்ளே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. வரக்கூடிய வருஷத்திலே நன்மையையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள தகப்பனே நீர் எங்களுக்கு ஆதரவா இருங்கப்பா தகப்பனே. உம்முடைய வேத வசனங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே எங்களை புடமிட்டு நடத்திட்டு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தகப்பனே எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா விதமான தகப்பனே பாவ சாப கிரியைகளை எங்களை விட்டு கர்த்தர் ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் அகற்றி போட்டு தகப்பனே இரத்தத்தினால கழுவி ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே விசுவாச குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா தகப்பனே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா தகப்பனே. எங்களுடைய ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா. எந்த ஒரு சோர்வின் ஆவிகளோ பலவீனத்தின் ஆவிகளோ அணுகாதபடி ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தினால இடைகட்டுங்கப்பா. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. வேதத்திலே இருக்கிற ஆண்டவரே ஆழமான சத்தியங்களை தகப்பனே அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாய் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் தகப்பனே உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒருவர் கூட நாங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே தகப்பனே. கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசங்கள் விருதா போகக்கூடாது ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ உம்முடைய சித்தம் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே நிறைவேறும்படியாய் அதற்கு தடையாய் காணப்படுகிற சகல தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தரை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க முன் செல்லுங்கப்பா. எங்க ஊழியத்தின் முன்பாய் நீங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை அனுப்பி ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நாங்க ஆண்டவரே இன்னும் அதிகமாய் சத்தியத்தில் வளரணும் ஆண்டவரே. எங்க சபையிலிருந்து அநேக பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தில் எழுப்புங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் இப்படி செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆத்துமாவே ஸ்தோத்திரியின் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்துதலும் கிறிஸ்துவின் நடத்துதலும் மனிதரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் இந்த நாள் ஊழியத்தை கனப்படுத்தின அன்பான இந்த வீட்டாரோடும் இன்னைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளை தினத்துல கலிதித்தான் வெட்டி